ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. சரி, ஓகே, அப்டேட்டோட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து எதுவாக இருந்தாலும் பேசலாம். கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து மதன் கௌரிக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ரெட்ரோ ஃபிலிம் பற்றியும் பேசியிருக்காரு, அப்புறம் நான் நிறையா பேசியிருக்காரு. ஸோ அதே மாதிரி விஜய் அவர்களோட ஒரு 4 செகண்ட்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு லேட்டஸ்ட்டாக. அப்புறம் மாஸ் சத்தாரா அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் தூ மேரா லவர் அது வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அப்புறம் எமகாதிகி இன்னைக்கு நைட்டு வந்து ஆஹா தமிழ்ல ஸ்ட்ரீம் ஆகும். வேற ஏதாவது அப்டேட் இருந்தா சொல்லுங்க. பெருசா இன்னைக்கு வெறும் வந்த மாதிரி தெரில. ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஹிட் 3 ட்ரெய்லர் நாளைக்கு காலையில 11:07 வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே அடுத்தது வேற ஓகே. என்ன வந்துருச்சு? சார் வேற ஒன்றும் வரல. குட் பை டேக்கில் வந்து சக்ஸஸ் வந்து ஹைதராபாத்ல பண்றாங்க. நம்ம என்ன பேர் என்னமோ போட்டிருந்தாங்களே, சக்ஸஸ் எக்ஸிபிஷன் வேற என்னமோ பேர் வச்சிருந்தாங்க. சக்ஸஸ் மீட்டுக்கு வேற ஏதோ பேர் வச்சிருந்தாங்க செலிப்ரேஷனா? அவங்க. சக்ஸஸ் செலிப்ரேஷன். செலிப்ரேஷன் வச்சு ஆமா வேற ஏதோ வச்சிருந்தாங்க, அது நடந்துச்சு. வேற ஒன்றும் பெருசா அப்டேட் வந்த மாதிரி தெரியல பாருங்க. இன்னைக்கு எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை, ஓகே ஓகே. தொடர் விடுமுறைகள், அதனால வந்து பெருசா வந்த மாதிரி தெரியல அப்டேட். இந்த அப்படின்னு ஒரு படம், அதுல இருந்து ட்ரெய்லர் ஒன்று வந்துருந்துச்சு, அது சொல்லிட்டீங்களா? அந்த படமே ரிலீஸ் ஆயிருக்கும் நேரம். நீங்க வேற அது படம் ஏப்ரல் இல்ல, படம் 11 வந்து 18 ரிலீஸ். 18 ஏப்ரல் 18 போட்டிருக்காங்க. 18ஆ? ஆமா, அதுக்கு முன்னாடி ஏப்ரல் ஏப்ரல் 18 11 போட்டிருக்காங்க. தான் வர மாதிரி இருக்கு. ஏப்ரல் இல்ல 11 இல்ல, வர அதான் மாதிரி போஸ்ட்போன் சொல்லுங்க. ஆகி ஏப்ரல் 18 போட்டாங்க. அந்த படத்துல இருந்து இன்னைக்கு ட்ரெய்லர் வந்துருச்சு. இன்னைக்கு வேற இல்லையா? அது ஒன்றும் பெருசா எப்பயோ அப்டேட் வந்த வந்து. ட்ரெய்லர்மா. அப்படியா? இன்னைக்கு தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை. சரி, ரைட், ஓகே, டன், அவ்வளோதான். இப்போ வேற ஒன்றும் பெருசா அப்டேட் வந்த மாதிரி தெரியல. சச்சின் படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு காலையில 8:45 வருதான். அஜித் பல்டன் மெசேஜ் பண்ணியிருக்காப்ல. அவர் ஸ்பீக்கர் கொடுத்தாருன்னு ஓகே. அக்செப்ட் பண்ணேன்னு வரல. இன்னைக்கு நான் இது ஜிபியு இதுல பார்த்தேன். ராஜேந்திரா தேட்டர்ல லைட்ஸ் எல்லாம் வச்சு பயங்கரமா இருந்துச்சு, செலிப்ரேஷனா இருந்துச்சு. மோர் தென் 10 ஷோஸ் இன்னைக்கு, எல்லாமே ஹவுஸ்ஃபுல். அங்க பட்டைய கிளப்பிட்டாங்க. இன்னைக்கு தான் பாக்குறீங்களா நீங்க? ஏற்கனவே பார்த்ததை பாக்குறீங்களா? இல்ல, தேர்ட் டைம். இன்னைக்கு தேர்ட் டைம். நான் ராஜேந்திரால பாக்கணும், ஊருக்கு வந்திருந்தேன், ராஜேந்திரால பாக்கணும்ட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். லைட்ஸ் எல்லாம் இன்னைக்கு புதுசா மேஷப் எல்லாம் போட்டு, லைட்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னு நான் வந்து சின்னாலப்பட்டில இருக்க தேட்டர்லயுமே மதியானமும் சாயங்காலமும் ஹவுஸ்ஃபுல். இதெல்லாம் ரேர் சினாரியோ. பயங்கரமான ஹவுஸ்ஃபுல் இங்க. ப்ரோ இப்ப நான் சும்மால பார்த்துட்டு இப்பதான் நான் வெளியே வரேன். லைட்ஸ் எல்லாம் இருந்துச்சா? இது அந்த ஃபைவ் லைட் மட்டும் போட்டாங்க, அந்த ஆர்ஜிபி போல. ஆனா சவுண்ட் ஃபுல்லா செம்மையா இருந்துச்சு. ராஜேந்திரன் வந்து சவுண்ட் கொஞ்சம் இதா இருக்கும், எரரா இருக்கான். இப்ப சரி பண்ணிட்டாங்களா? மேஷப் போட்டாங்களா? மேட்ச போட்டாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க போட்டாங்க. ஸ்கிரீன் திறக்கும் போது வழக்கம் போல பழைய மங்காத்தா காலகாலமா அந்த இதுதானே போடுவாங்க. போட்டு ஓப்பன் பண்ணி சரி, பேக் டு பேக். இன்னைக்கு மொத்தமே 2 தேட்டர்லயுமே 5 ஷோ போல இருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாவே அப்படிதான் மாத்தி மாத்தி. ஹாய் பிரகாஷ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? பிரதர் நல்லா இருக்கும் பிரதர், சொல்லுங்க பிரதர். 2 வாரத்துக்கு முன்னாடி பேசின ப்ரீமியர் பற்றி கேட்டேன். செம ஹாப்பி பிரதர். படம் அன்எக்ஸ்பெக்டட். இப்படி ஆக்சுவலாக நான் வந்து விடாமுயற்சி வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போனேன் ப்ரோ. உங்கள் யூஏஇயில் ஏர்லி மார்னிங் 5 o'clockலாம் போயிட்டோம். நம்ம ஓவர் டயத்துக்கு ஒரு 6:30க்கெலாம் ஷோ போட்டாங்க. இங்கே 5 மணிக்கு போட்டாங்க. ரொம்ப பயங்கர ஆர்வமாக போய் ஃபர்ஸ்ட் டிக்கெட்லாம் புக் பண்ணி எல்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி எல்லாருமே எந்திரிச்சு முன்னாடி போய்கிட்டே இருந்தாங்க. இன்ட்ரோல்லே நிறைய பேர் 10 பேர் போயிட்டாங்க. அதெல்லாம் இது பண்ணிட்டு, அதனால எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து சாங்ஸ் கொஞ்சம் மீடியமாக இருந்ததுனால எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக தான் போனேன். நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ தான் போனேன். ஒரு 6 மணிக்கு மேலே ஆஃபீஸ் முடிஞ்சோடனே 7 மணி 8:30 ஷோ தான் போனேன். 8 ஷோ போனால் ஃபுல் கம்ப்ளீட் ஏதோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி. அதுவும் இங்கே வந்து சில படங்கள் கத்துவாங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கத்துவாங்க. அந்த நைட் ஷோலாம் அப்படி கத்துவாங்களா அப்படின்னா அது ரொம்ப கம்மி தான் ப்ரோ. நான் எதிர்பார்க்கவே இல்லை.
அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா தேட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது அப்படியே ஒரு சிரிச்சுக்கிட்டே வந்த மாதிரி ஒரு சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்தது. இது அப்படியே எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, மதுரையில பார்க்காம விட்டனே, ஏன்னா மதுரையில தான் எல்லா படம் பார்ப்போம், ஊர் அங்கதான். ஸோ இந்த படம் மதுரையில இருந்து கூட பார்த்துட்டு வந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. அதுவும் திரும்ப படம் பார்த்துட்டு திரும்ப எனக்கு என்னன்னா, உடனே இந்த படத்தை பார்க்கணும், இதே ஃபீல்ட்ல பார்க்கணும், இன்னொரு கூட்டத்தோட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐமேக்ஸ்ல பார்த்தேன். கொஞ்சம் அதுல சவுண்டும் கொஞ்சம் ஸ்க்ரீனும் கொஞ்சம் ஒரு மாதிரி பிளரா இருந்த மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. அதனால நேத்து திரும்ப புக் பண்ணி நார்மல் இதில் போய் பார்த்தேன் ப்ரோ. நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். யூஏஇல மேக்ஸிமம் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஆகிறது விஜய் படத்துக்காகவும் ரஜினி படத்துக்காகவும். ஏகே படத்துக்கு விடாமுயற்சிக்கு கொஞ்சம் ஆக்குபென்சி கம்மியாக தான் இருந்தது. நான் இங்கே வந்தது நான் பார்த்ததுக்கு அப்புறம் ஏகே படம் இப்போ தான் 2வது படம் வருது. செம ஃபுல் ஆக்குபென்சி. ஆக்சுவலாக நேற்று டிக்கெட்டே எனக்கு கிடைக்கல. அப்புறம் முன்னாடி இருந்து 4வது ரோல தான் டிக்கெட் புக் பண்ணி கடைசி நேரத்தில் புக் பண்ணி போய் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது நான் மந்த்லி ஒரு படத்துக்கு தான் நான் பட்ஜெட்டே வச்சிருப்பேன் படத்துக்கு போகணும் அப்படின்னா தேட்டருக்கு. ஏன்னா நம்ம இங்கே வந்து டிக்கெட் காஸ்ட் அதிகம். நம்ம ஊர் காசுக்கு ஒரு படத்துக்கு போகணும் அப்படின்னா 800 ரூபாய் ஆகும். நான் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன மாசமே அந்த எம்புரானும் பார்க்கல, வீரதோசனும் 2 படமும் தேட்டரில் பார்க்கல. நெட்டில் வந்தால் பார்த்துக்குவோம் அப்படின்னு ஓடிடியில். இந்த படம் ஃபர்ஸ்டே பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இதை கண்டிப்பாக இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இதில் போயிட்டு, அதாவது இப்படி ஒரு பயங்கரமான எக்ஸ்ட்ரசி ஃபீலுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிட்டாப்ல ஆதிக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கூட ஒரு மாதிரி கோர்வையா இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. எல்லாருமே சொன்னாங்க இந்த ஃபேன் மேஷப் மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லை குறைகள் இருக்கு, பட் ஆனால் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கதை வந்து செகண்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் கதை கரெக்டாக போகிற மாதிரி தெரிஞ்சது. அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுமே நல்லா விரும்பியிருந்தாங்க. நிறைய பேர் முக்கால்வாசி வந்தவங்க பூராமே ஃபேமிலி தான், எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது. சவுண்டும் எந்த ஒரு இது இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி ஒரு செம ஃபீல் இருந்தது. கண்டினியூ இந்த மாதிரி அடுத்தடுத்து படம் கொடுக்கணும் ஏகே. ஸோ அதான் படம் பார்த்து முடித்தோடனே ஒரு பயங்கர பாசிட்டிவ். அதாவது வந்து எப்பயுமே இந்த நேற்று ஒருத்தர் சொன்னார், ஏகே படம் ஏதாவது ஒரு இதாகனா அப்படியே ஒரு நமக்கு ஒரு இம்பாக்ட் வரும் பர்சனல் லைஃப்ல அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னார். அது எனக்கும் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி பயங்கர ஒரு பாசிட்டிவ் வைப் மாதிரி ஆக்கி விட்டுருச்சு இந்த படம் குட் பேட் அக்லி ஆக்சுவலா. ஆமா ப்ரோ, இன்னைக்கு ஒரு பப்ளிக் ரிவ்யூல லேடி அப்படிதான் சொன்னாங்க, எனக்கு குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனை, நான் வந்து சரி ஸ்ட்ரெஸ் இது பண்ணலான்னு படம் பார்க்க வந்தேன், அப்படியே எல்லாமே ரிலீவ் ஆயிடுச்சு. இல்ல அது உண்மைதான் நண்பா. ஆக்சுவலா வந்து நான் காலேஜ் படிக்கும் போதுல இருந்து நான் வந்து எனக்கு 2 பேருமே பிடிக்கும், விஜயுமே பிடிக்கும், அப்படி பிடிக்காதெல்லாம் கிடையாது, 2 பேருமே பிடிக்கும். அதாவது நம்ம ஒரு பர்சனல் லைஃப்ல ஒரு மாதிரி செட்பேக்கா இருக்கும்போது அந்த சில படங்கள் சில ஏகேவோட டைலாக்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூஸ்பம்பா இருந்ததுனால அது ஒரு மாதிரி ரொம்ப பெஸ்ட் ஆயிடுச்சு அஜித் மேல. அது வந்து நமக்கு வந்து ஒரு பர்சனலாவே ரொம்ப கனெக்ட் ஆகும். நம்ம ஏதாவது ஒரு இதுல கம்பேக் கொடுத்துருப்போம் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல, அது ஏகேவும் அந்த மாதிரி இதாகும்போது நமக்கு ஒரே ஒரு பயங்கரமா அப்படி நல்லா இப்பெல்லாம் கத்துனதே இல்லை ப்ரோ. என் ஏஜுக்கு நல்லா போய் தேட்டர்ல கத்திட்டு ஃபர்ஸ்ட் டேவும் கத்திட்டு நேத்தும் கத்திட்டு ரொம்ப நாள் ஆச்சு தேட்டர்ல இப்படிலாம் ஒரு படம் பார்த்து. கடைசியா டிராகன் வந்து ஒரு பயங்கர ஹாப்பியா பார்த்து ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. டிராகன் ஒர்க்கை தான் அந்த படமும் தேட்டரில் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி வச்சிருந்தேன். குட் பேட் அக்லி பார்த்தோன்னே பரவாயில்ல யோசிக்கவே வேணாம், இன்னொரு டிக்கெட் புக் பண்ணி கூட போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது டைம் புக் பண்ணி நேற்று போய் பார்த்துட்டு வந்தாச்சு ப்ரோ. அதுவும் இன்னைக்கு பல்க் ப்ரோ, 10 டிக்கெட் 8 டிக்கெட் பார்த்தா. இங்க வந்து நான் பார்த்ததே இல்லை ப்ரோ. யூஏல வந்து இவ்வளோ ஷோ வந்து ஏகே படத்துலேயே பயங்கர அதே ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு, பயங்கர இதாச்சு. இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஆனது வந்து கோட்டுக்கு ஆச்சு, அப்புறம் வேட்டையன் படத்துக்கு கூட ஓரளவு மீடியமாக தான் ஆச்சு, டிராகனுக்கு போச்சு. இப்போ பயங்கரமாக இந்த படத்துக்கு பயங்கர புக்கிங் போய்கிட்டு இருக்கு. நான் பார்த்த வரையும் ஷோஸ்லாம் எங்கள் மிட் நைட் ஷோஸ், அதாவது ஆஃப்டர் 12 o'clock நைட்லாம் ஷோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே இதுலலாம் எல்லா ஸ்க்ரீன்லேயும். தான் டெய்லி படம் பார்த்துட்டு இருக்காரு, அவர் கருத்து சொல்ல முடியாது. எனக்கு என்னன்னா ஊர்லனா நம்ம 200 ரூபாய் ஈஸியா கொடுத்துட்டு போயிடலாம். இங்க இன்னொருக்க போனோம்னா ஒரு நாள் ஆகிற சாப்பாடு செலவு இல்ல இன்னைக்கு ஃபேமிலிக்காக போனது யோசனை. கரெக்ட் தான் பிரதர். அதான் ஒரு நாள் நம்ம ஊர்லனா இன்னொருக்க போய் யூஸ் செய்யாம போயிடும். நான் ஊர்லலாம் பாத்திருக்கேன். விசுவாசம் எங்க பாத்தீங்க? இல்ல இப்ப எங்க பாத்தீங்கன்னு? துபாய் ப்ரோ. துபாயா? ரைட், ஓகே. செலவு எடுத்துட்டு போயிடும். ஆமா ப்ரோ, ஒரு டைம் டிக்கெட்டே வந்து நம்ம ஊர் காசுக்கு 900 ரூபா வந்துரும் ப்ரோ. அதனால 45-50 ரியால் வரும். கரெக்ட் ப்ரோ. அதனால நம்ம ஊர்லலாம் விசுவாசம்லாம் 3 தடவை தேட்டர்ல பார்த்தோம். வரலாறு 4 தடவை. இந்த படம் 2 தடவையே பெரிய விஷயம் தான் தேட்டர்ல பார்த்தது.
ஏன்னா வந்து இப்போ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் ப்ரோ போனேன். எல்லாருமே வந்து ஜிபி மேல வந்து பயங்கர ப்ரீ ரிலீஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஹைப் பயங்கரமா இருந்தது. ட்ரெய்லர் வந்து சுமாரா இருந்துச்சு, அதுவே வந்து ஒரு பெரிய எனக்கு ஆக்சுவலா விடாமுயற்சி பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தான் ப்ரோ போனேன். அந்த ஒரு ஒரு கிளாஸா இருந்தது எல்லாமே, ட்ரெய்லரு எல்லாமே. மியூசிக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பத்திக்கிச்சு அந்த பாட்டெல்லாம் வந்து டெய்லி கேட்டுக்கிட்டே இருப்போம். அது ஒரு மாதிரி வைப்பு கொடுக்குற மாதிரி இருந்தது. பட் ஆனால் அந்த இதுக்கு வந்து இந்த படத்தில் என்னடா ஒரு பாட்டு நமக்கு ஒரு இதாகலையே அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த தேட்டரில் அந்த பால்டபாவோட லிரிக்ஸ் எல்லாம் பார்த்தா அப்பா அது பயங்கர கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. ஏதோ அந்த அந்த புலி இதுக்கெல்லாம் பார்த்தா பக்கத்தில் இருக்க சின்ன பசங்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது வயசு கம்மியாக இருக்கவங்களுக்கு வந்து அது பயங்கர கூஸ் பம்பா இருந்தது. ஆக்சுவலா தியேட்டர்ல பயங்கர இதா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தியேட்டர்ல ஒரு மாஸ் படம் பார்த்ததுக்கு ஒரு செம ஃபீல். இன்னொன்னு என்னன்னா, விஜய் படத்துல எல்லாம் எப்பவுமே வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாம போகும்போது செகண்ட் ஹாப்ல ஒரு ஏதாவது ஒரு மியூசிக் மாதிரி போட்டு, இல்ல ஒரு திடீர்னு ஒரு சாங் வந்து ஒரு டான்ஸ் வந்து அந்த மாதிரிலாம் ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். அது மாதிரி இந்த படத்துலயும் இந்த எல்லா படத்தோட பேரையும் வச்சு ஒரு பாட்டை போட்டு விட்டு ஒரு குத்துனா இருப்பாங்க. பயங்கரமா இருந்துச்சு, நல்லா வைபா தான் இருந்துச்சு அந்த அந்த இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த இன்னொன்னு வந்து இந்த இன்ட்ரோல் முடிஞ்சோடனே ஒரு சாங் வரும்ல, அந்த சாங்குமே ரணகாலத்துல பிரிச்சு விட்டாங்க அந்த மாதிரி. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து புதுசா ட்ராக் ஆட் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இந்த ஹாலிடே வைப்ஸ் தான், ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்தியாவில் வந்து சம்மர் ஹாலிடேஸ் வைப் எல்லாமே ஒரு வைப் எதிர்பார்ப்பாங்க. அது வந்து அதனாலதான் வந்து நீங்க கமர்ஷியல் ஃபிளிக் ஆகுது. அதுக்கு முன்னாடி கேஜிஎஃப் 2ல பாத்தீங்கன்னா அதுவும் கரெக்டா ஏப்ரல் 10th ரிலீஸ். கேஜிஎஃப் 2 பீஸ்ட் ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டுல பயங்கரமா புக்கிங் போச்சு இல்ல. காரணம் ஹாலிடே வைப்ஸ். கரெக்ட் ப்ரோ. சம்மர்ல வந்துட்டு ஒரு படம் வரும், ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வானத்துல இருந்து ஏறி குதிச்சு வந்தவங்க மாதிரி இது நல்லாவே இல்லை அப்படின்வாங்க. போன வருஷம் பிரசாந்த் ஒருத்தர் மட்டும் தான் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காரு தமிழ்ல, இது எல்லாமே நெகட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அப்படியே மலையாள ஆப்போசிட், மலையாள ரிவ்யூவர்ஸ் எல்லாமே அப்படியே பாசிட்டிவா கொடுத்துருக்காங்க. அதான் லேட் 2000s ஃபுல்லாவே வந்து அந்த 2000 சம்மர் ஹாலிடேஸ்ல ஒரு நல்ல படம் வரும் ப்ரோ. எப்பயுமே வந்து அது இந்த கில்லி, ஆட்டோகிராஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14க்குன்னு ஒரு படம் வந்துகிட்டே இருந்தது. ஈவன் ஒரு நிறைய டைரக்டர்ஸ் நிறைய ஹீரோஸ் வந்து இப்ப ரீசென்ட்லி இந்த ஏப்ரல் மே வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. முன்னாடி வந்து கரெக்டா இவர் பண்ணிட்டு இருக்காரு, யாருன்னா நம்ம ரஜினி சார் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து இப்ப அவருமே ஆகஸ்ட் அப்படின்னு அப்படி போக ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருமே வந்து ஏப்ரல் மே வந்து அவ்வளோ கண்டுக்கிறது. இந்த வருஷம் தான் கரெக்டா 2 படம் கண்டுக்கிறது. கரெக்டா இது ஒன்று வருது, அடுத்த ரெட்ரோ ஒன்று. செம்ம டேட், ரெண்டுமே சரியான டேட். ஹாலிடே வைப்ஸ் ஒரு படம் வந்து கமர்ஷியலா ஃபிட் ஆயிடுச்சுன்னா அது வந்து பயங்கர டேட். ரெட்ரோ சாங் வேற போட்டாங்க ராஜேந்திரால இன்ட்ரோல. உமாலையும் போட்டாங்க ப்ரோ. உமாலையும் போட்டாங்களா? அந்த கனிமா சாங் சூப்பர் ஐடியாவே. எந்த பாட்டு போட்டாங்க? கனிமா சாங்க முரட்டு ரீச் செம்ம, பரவாயில்ல, நல்ல ஐடியா. ஆனா எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு வீடியோ சாங் இல்ல சாங் போடுறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு மான்கராத்தே படத்துல வந்து மான்கராத்தேவா, ஆமா, அந்த டார்லிங் டம்பக்கு பாட்டு வந்து வீடியோ சாங்கே ப்ளே பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நாளைக்கு ப்ளே பண்ணாங்க, கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த எல்லா படங்களோடையும் அந்த இன்ட்ரோல் பேக்ல சாங் ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் கோலமாவுக்கு வைக்கலாக்க அந்த கல்யாண வயசு தான் சாங் வந்து அப்படி ஃபுல் வீடியோ சாங் ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ இது மாதிரி சாங் ப்ளே பண்றாங்கன்னா நல்ல, அதெல்லாம் பயங்கரமான ப்ரொமோஷன். பரவாயில்ல, இந்த வாட்டி 2D சூர்யா படத்துக்கு செம்மையா ஒரிஜினலா சூப்பரா ப்ரொமோஷன் பண்றாங்க, நல்லா இருக்கு. சென்னையிலேயே பாத்தீங்கன்னா 500 மீட்டருக்கு ஒரு தடவை வந்து பேனர் வைக்கிறது, எல்லா ஏரியாலையும் கிட்டத்தட்ட திருநெல்வேலி, தூத்துக்குடியும் எல்லா சைடுமே, சவுத் சைடும் கவர் பண்ணதுன்னு ஆஃப்லைன் ப்ரொமோஷன் சூப்பரா கவர் பண்ணிருக்காங்க. சாங்ஸ் 3 பாட்டும் டார்கெட் ஆடியன்ஸை கரெக்டா ரீச், கரெக்டா அந்த எலிவேஷன் ட்ராக்குக்கு தி ஒன், சேட் லவ் சாங்குக்கு அந்த கண்ணாடி பாட்டு, வைபு குத்துக்கு டோட்டலா டிவி, குழந்தைங்க, ஃபேமிலி, இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் அது இதுன்னு எல்லாத்துக்கும் கனிமா, பரவாயில்ல. புரியல. கண்டிப்பா ட்ரெய்லர் வருங்க, ட்ரெய்லர் வராம எப்படி படம் வரும்? அவங்க வந்து கடைசி ஆயுதம், அதுதான் கடைசி ப்ரொமோஷன் ஆயுதம். அடுத்த வாரம் தான் கரெக்டா இருக்கு. குட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்தா ஒரு இதா இருக்கும், அப்படியே டாக் மாறும். நல்லா இருந்துச்சு. ஆனா என்னன்னா அவர் மியூசிக், அந்த பேக்ரவுண்ட்ல வர மியூசிக் கொஞ்சம் எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி, அந்த பாட்டுக்கு பின்னாடி வர அந்த தனுஷ் படத்துல வர அதே மியூசிக் லைட்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் பாட்டுக்கு பயங்கரமா இருந்துச்சு. பட் இவர் நல்லா பண்ணிடுவாங்க. கார்த்திக் சுப்ராஜ் வந்து கண்டிப்பா அவர் மேல ரொம்ப கான்பிடன்ட். வேற லெவல் ஆஃப் டைரக்டர் தமிழ் சினிமால. இது ஜிபி ஒன்னும் சேட்டலைட் என்ன ப்ரோ, ஒரு சிலர் விஜய் டிவின்றாங்க, ஒரு சிலர் சன் டிவின்னு பேப்பராடே வந்துருச்சு.
அன்னைக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சன் டிவி பேப்பராடே வந்துருச்சு. அந்த குட் பை அக்லி வந்து அந்த போஸ்டர்ல சன் டிவி லோகோட வந்துச்சு. பேப்பர்ல பார்த்தேன். சரி சரி ஓகே. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். ப்ரோ 64 எப்படி ப்ரோ? ஆதிக்கு தானே கன்ஃபார்மா? அதான் முன்னாடி ரிலீஸுக்கு முன்னாடி ஆதிக்கு தான். இப்போ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நியூஸ் வந்து ஆதிக்கு தான். இன்னும் கன்ஃபார்ம் ஆகா இல்லைங்கிறதா தெரியல. செகண்ட் மீட்ல ஆனா ஆதிக்கு கேட்டதுக்கு பண்றது 99 இருந்தாரு. இல்ல மே 2nd வீக்ல ஆப்ஷன் வரும், இது அனௌன்ஸ்மெண்ட் வரும். கார்த்திக் சுப்ராஜ் இவரு தான் லைன்ல இருக்கா சொன்னாங்க. என்ன ப்ரோ 2 பேத்துல யாராவது ஒருத்தர்? இப்போதைக்கு ஆதிக்கு தாங்க. ஆதிக்கு ரவிச்சந்திரன் தான் பெரும்பாலான இதில் இருக்கிறார். ஒரே ராஸ் ப்ரோ உங்க ஃபேமிலி பிடிச்சிருச்சா ப்ரோ? ஃபேமிலியோட பாத்துட்டீங்களா? இன்னைக்கு தான் ஃபேமிலியோட போனேன். மத்தியானம் ஷோ போனேன். ஏற்கனவே புக் பண்ணது படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஃபேமிலிக்கு ஞாயிற்றுக்கிழமை புக் பண்ணது. போயிட்டு வந்தாச்சு. எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு. அதாவது கரெக்டா 5 நிமிஷத்துக்கு இன்னைக்கு தான் ப்ரோ நல்லா கவனிச்சேன். 5 நிமிஷத்துக்கு ஒரு வந்து தேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கு இந்த படத்துல. 5 நிமிஷம் கூட நம்ம உட்கார, அதாவது சோறுடைய விடல, டயர்ட் ஆகல. 5 நிமிஷம் டு 10 நிமிஷம் அடுத்தடுத்து அப்படியே படம் ஆரம்பிச்சதும் தெரியல முடிஞ்சதும் தெரியல. பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஒர்க்கிங் டேவா? அட்வான்ஸ்லாம் ஃபுல்லா இல்ல, அதான் கேட்டேன். நாளைக்கு ஃபர்ஸ்ட், நாளைக்கு வந்து பகல்ல வந்து நிறைய பேர் கோயிலுக்கு போவாங்க ப்ரோ. தமிழ் புத்தாண்டு பிரகாஷ் ப்ரோ, மதியத்துல இருந்து ஒரு புக்கிங் இருக்கும் பாருங்க. மார்னிங் ஷோ பேசிட்டு இருக்காங்க, நீங்க கூப்பிடுங்க தெரியுது. ஆனா பட் பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். சரி சொல்லுங்க சொல்லுங்க பிரதர். இல்ல சொல்லிருங்க நம்ம தான் வந்துட்டோம் மட்டும் சொல்லிருங்க. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க பிரதர். ப்ரோ 65 நீல் தானே ப்ரோ கன்ஃபார்மா? அது எப்படி? இல்லைங்க, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். பிரசாந்த் நீல் ஏகே காம்பினேஷன்ல ஒரு படம் இருக்கு. அது எத்தனாவது படம் என்ன ஏது அனௌன்ஸ் பண்ற டீட்டெயில் நமக்கு தெரியாது. அப்படி ஒரு காம்பினேஷன்ல ஒரு படம் இருக்கு. அவங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. முன்னாடியே பேச்சுவார்த்தை நடத்தாங்க, திரும்ப பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. அது படம் இருக்கு. அது 2 பேர் லைனை பொறுத்து, அது இல்லாம இவரோட ரேசிங் அந்த ஷெட்யூல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் அவங்க அந்த படத்தை வந்து பிளான் பண்ணுவாங்க. இப்போதைக்கு என்னன்னா அவங்க 2 பேர் ஒரு படம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். படம் பண்றாங்க, அவ்வளவுதான். அது எப்ப பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க, எந்த நம்பர்ல பண்றாங்க, வாய்ஸ் 64 66 அப்படி எந்த நம்பரும் தெரியல. பிரகாஷ் ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போதைக்கு ஆதிக்க ரவிச்சந்திரன் பண்றாரு. அப்படியே பிரகாஷ் ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது. 65 இல்ல 60 இல்ல அவருக்கு பேச்சுவார்த்தையில இருக்கு. யாராச்சும் அவர்கிட்ட சொல்லுங்க, யாராச்சும் அவர்கிட்ட சொல்லுங்க. யார் பேசுறதும் கேட்கல. இப்ப கேக்குதா? பிரகாஷ்னா ஏங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க, உங்களுக்கு கேக்குதா இல்லையா? ஓகேவா? ஓகே ஓகே பிரேக் ஆகுது. இல்ல இப்ப லாஸ்டா பேசினது கேக்குது. தலைவன் வந்திருக்காரு. இப்போ ஓகே. தலைவா வணக்கம். வாங்க ஜிபியு. நல்ல படத்தை நல்லா என்ஜாய் பண்றீங்க போலயா? அடாடா அடிச்சு பின்றாங்க எல்லாரும். ஒரே சண்டைக்கு வர்றாங்க, நம்ம நண்பர்கள் ஃபேன்ஸ் எல்லாம் சண்டைக்கு வர்றாங்க. பார்த்தா சரி, இந்த குட் பாட் அக்லி வந்து மெஷர் பண்ண வேண்டிய ஸ்கேல் வேற. அவங்க பியூர் என்டர்டைன்மெண்ட்னு சொல்லி தான் படமே எடுத்தாங்க. அப்போ அந்த விஷயத்தை அது பண்ணும்போது சப்போர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். நம்ம ஸ்கிரிப்டாக நம்ம வந்து நல்லா பண்ணோம் அப்படின்னு சொன்னப்போ ஸ்கிரிப்ட் கொஞ்சம் தப்பாக இருந்ததுன்னா ஏன் தப்பாக இருக்குது அப்படின்னு கேட்குறோம், அவ்வளோதான். பட் அதர்வைஸ் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா மொத்த தமிழ் சினிமாவும் இப்படி ஒரு வெற்றி எல்லாத்துக்கும் தேவைப்பட்டுச்சு. ஸோ எல்லா பக்கமுமே நல்லா ஓடுது படம். ஒரு மாதம் நிம்மதியாக இருப்பாங்க தேட்டர் ஓனர்ஸு எல்லாருமே, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, கேன்டீன் ஓனர்ஸு, பார்க்கிங்கு, இப்படி ஒரு வெளியில் அந்த தேட்டருக்கு வெளியில் இருக்கிற டீ கடை, இப்படி எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இது வந்து ஒரு சினிமா ஜெயிக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10-15 பிஸ்னஸ் ஜெயிக்க வைக்கும். நீங்கள் அந்த
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேன்டீனுக்குள்ள அந்த பப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சப்ளை ஹோல்சேல் சப்ளையர் இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் இருக்கும். இப்படி மல்டிபிள் லெவல்ஸில் உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் இருக்கும். அது வாடகைக்கார் இப்போ ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 பேர் போகிறாங்க அப்படின்னா, இப்போ வண்டி இருக்குது அப்படின்னா கார் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதில் ஒரு சின்ன ஒரு கார் ரெண்ட்டோ ஒரு ஆட்டோ ரெண்ட்டோ அவங்களுக்கு வருது. இப்படி பல பிஸ்னஸ். அண்ட் இன்னொன்று ஷாப்பிங் மால்ஸ் ஃபுல்லாகுது. நீ போய் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மால்ஸோட எக்கானமி கிட்டத்தட்ட 50% வந்து நல்ல படங்களை சார்ந்ததாக இருக்கு. ஒரு நல்ல அதனால தான் தேட்டர்ஸ் எல்லாமே மேலே வச்சிருக்காங்க. ஏன்னா கீழே நீங்கள் அப்படியே போயிட்டு ஒரு 2-3 பொருள் வாங்கிட்டு மேலே போய் படம் பார்ப்பீங்க. ஸோ ஷாப்பிங் மால் எக்கானமிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா ஷாப்பிங் மால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி சென்னையில் நீ போய் பாருங்க, ஷாப்பிங் மால் எல்லாமே ரொம்ப பிஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் படம் பார்க்க வராங்க. ஸோ நல்ல விஷயம். அஜித் சாருக்கு என்ன வருமோ, அவரு என்ன எதிர்பார்த்தாங்களோ ஆடியன்ஸு அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அதான் லாஜிக், அவங்க தான் தெளிவாக குட் பேட் அக்லி மாமே அப்படிங்கிறப்ப நமக்கு தெரியல, அதில் லாஜிக் ஒன்றும் கிடையாது, மேஜிக் அவ்வளோதான். அது தெளிவாக சொல்லி தான் பண்ணுறாங்களே தவிர அவங்க வந்து ஒரு தப்பான ப்ராடக்டை விற்கல. நாங்கள் பயங்கரமாக ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்கோம் அப்படிலாம் சொல்ல அவங்க நல்லா ஒரு ஃபேன்ஸுக்கு ஒரு ஒரு ஃபேமிலி எல்லாம் உட்காந்து இப்போ அரண்மனை பார்க்குறோம், அதில் என்ன பெரிய லாஜிக் இருக்குது? அந்த படத்துக்கான ஒரு அளவுக்கு லாஜிக் இருக்கும், ஆனால் நல்ல பாட்டு நல்லா இருக்கும், ஒரு ஹாரர் ஓரளவுக்கு இருக்கும், ஒரு ஒரு நீட்டாக ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும், அவ்வளோதான். படம் நமக்கு பிடிச்சிருது. காஞ்சனா அப்படிதான் இருக்கும். எனி படம் ஒரு கமர்ஷியல் படம் எடுத்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கும். ஸோ பட் என்னன்னா அடுத்த ஆதிக் படம் வந்து அஜித் சார் இன்னும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பாரு, கண்டிப்பாக நடக்குது. ஐ திங்க் இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் நினைக்கிறேன், வர ப்ராஜெக்ட்டுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் அஜித் சார் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அது ஃபுல் ஃப்ரீடம் ஆதிக்கு வந்து ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து சேம் ஆதிக் அண்ட் ஜிவி பிரகாஷ் தான் ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா திருப்பியும் டீம் அப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நான் கேட்ட வரைக்கும் நேற்று ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர்கிட்ட. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டேபிள் ப்ராஃபிட், படம் பண்ணி முடிக்கிறப்பவே டேபிள் ப்ராஃபிட் ரொம்ப சிக்கனமாக பண்ணி முடிச்சிருக்காங்க. அஜித் சார் சம்பளம் பெருசு, பட் தென் ப்ராஜெக்டாக வந்து இழுத்து விடலாம். ஆதிக்கு ப்ராஜெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 84 days தான், இவ்வளோ பெரிய படம் 84 days ஷூட்டுங்கிறது ரொம்ப 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 ரீசனபிள். எது தேவையோ அதை மட்டும் ஷூட் பண்ணி அழகாக பேக் பண்ணியிருக்காரு அதுக்கு. ஸோ பெரிய செலவுகள் வைக்கல அவர். பிஸ்னஸ் வந்து டீசெண்டாக பண்ணி பிரேக் ஈவன் பண்ணிட்டு தான் அவங்க ரிலீஸ்க்கே வந்திருக்காங்க ப்ரொடியூசர்ஸு. ஸோ தேர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஏன்னா முதல் நாள் ஹைதராபாத் இவெண்ட்லயே வந்து ப்ரொடியூசர் சொல்லியிருந்தாரு, பேசியிருந்தாருங்க. ஆதிக்கு மேல வச்சுதான் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி 90 daysல முடிச்சிட்டாரு அவர் வந்து. ஏதாவது இந்த மாதிரி எனக்கு எங்களை பெரிய ப்ரொடியூசர் ரொம்ப ஹெல்ப் பண்ண தான் சொன்னாரு. ஒரு வேலையுமே இல்ல. ஆதிக்கு எவ்வளோ காஸ்ட் சென்சிட்டிவ்னா, ஆதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் தங்கி இந்த ஹோட்டல்ல தான் ஸ்பெயின்ல தங்க வச்சிருந்தாங்க. பட் அவர் துவைக்கிற துணியெல்லாம் அங்க துவைக்க மாட்டாரு, அது தேவையில்லாத செலவுன்ட்டு அசிஸ்டன்ஸ் வேற குரூ எல்லாம் தங்கி இருக்க இடத்துல தான் துவைச்சுவாங்க. அப்படி அதுல ஒரு $100 ஒரு €100 €200 மிச்சமாகட்டுமென்ட்டு அந்த அளவுக்கு தான். ஆதிக்கு என்னன்னா ஒரு ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்து வந்த பையன். ஸோ நம்மனால செலவாக கூடாது, ஏன்னா வேற நிறைய டேரக்டர் செலவு இழுத்து விட்டுருக்கலாங்க. இது ரொம்ப இன்னும் ஈஸியா 100 கோடி செலவு பண்றதுக்குள்ள ஸ்கோப் இருந்ததுங்க, அவ்வளோ பண்ணலாம். நீங்க அந்த ஃபாரின் அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் உள்ள வரதெல்லாம் ஒன்னா அந்த ஆக்டர்ஸ் ஹையர் பண்ணிருக்கலாம், இல்ல அந்த மாதிரி டூப் யாராவது ஒருத்தரை போட்டு அதை செட்டு போட்டு அதெல்லாம் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் அழகா வந்து அனிமேஷனுக்குள்ள கொண்டு வந்து நமக்கு என்ன எஃபெக்டா அதை கொண்டு வந்துட்டார். இப்போ ஸ்பெயின்னா ஸ்பெயின்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சும்மா டூரிஸ்ட் ஸ்பாட்டா போய் பிடிச்சி அதெல்லாம் போய் தொந்தரவு பண்ணாம நம்ம கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃப்ரேமா வச்சிருக்காரு. நமக்கு வந்து சப்கான்சியஸா ஸ்பெயின் அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகும், அவ்வளவுதான். பட் ஆனால் நேராக கதைக்குள்ள போயிருவார், கதைக்கு மட்டும்தான் ஃப்ரேம் இருக்கும். சும்மா போயிட்டு நான் ஸ்பெயின் அப்படின்னு ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பனிங் ஷாட்ல அப்படியே லாங் ஷாட்ல அப்படியே அப்படின்ட்டு வந்து அப்படியே கடற்கரையில் அப்படியே கார் வந்து அப்படியே போய் ஒரு வீட்டுக்குள்ள போய் இதெல்லாம் பண்ணலாம், பண்ணுவானுங்க. ஆனா அதுக்கு மட்டும் தனியா 1 கோடி 2 கோடி செலவாயிரும் பர்மிஷன் வாங்குறதுக்கு. அதெல்லாம் கிடையாது. ஒரு வீடு போ, ஏன்னா வீட்டுக்குள்ளனா பர்மிஷன் ஈஸி, அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்தா முடிஞ்சது. இப்போ அந்த வீடு அந்த எடுத்துருக்காங்களா ஸ்பெயின்ல, அதுல என்ன அதுலயே தங்கியிருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு ஹோட்டல் மாதிரி அதுலயே தங்கியிருப்பாங்க. ஸோ செலவுகளும் மிச்சம், ஷூட் பண்ணோமா முடிச்சோமா பேக் பண்ணோமா வந்துட்டே அவ்வளவுதான். இதெல்லாம் என்னன்னா ஆதிக்கு என்னன்னா பேஸ்ல இருந்து ட்ரைனிங். ஆதிக்கு ட்ரைனிங் சாதாரண ட்ரைனிங்ல தலைவன் சிம்பு வச்சு AAA அதெல்லாம் வந்து இந்த நெருப்பு குண்டுல
அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் விஷால வச்சு மார்க் ஆண்டனி, அது இன்னும் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி வெடிக்கு நடுவு காலை வைக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஆதிக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ராக்டிஸ் ஓடணும். சாதாரண ப்ராக்டிஸ் கிடையாது. அதனால ஐ திங்க் அதனாலேயே தான் நான் அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி அதான் எனக்கு கேட்டிருந்தாங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு. நான் ஒன்று மட்டும் தான் எதிர்பார்த்தேன், என்னன்னா கடைசிக்கு ஒரு 10 சீனாவது நம்மளை கிளாப் பண்ண வச்சிருவார் அப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்கு வரும். அதுதான் சொன்னேன். எனக்கு எனக்கு படம் எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க, இது நடக்கும்னு. நான் என்ன நினைச்சோமோ அதான் நடக்குது. அதுக்கு நான் பெரிய ஞானின்னு சொல்ல, அது ஆதிக்கோட மெரிட்டு. கொடுத்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, வாய்ப்பை. அது வந்து அதுக்கு சாட்சி இன்னைக்கு ஆகிற கலெக்ஷன் தான். நம்ம என்ன புகையலாம், அவன் பின்னாடி உட்காந்துட்டு புகை விடலாம் ஏன் இப்படி இப்படின்ட்டு. உண்மை என்னன்னா படம் கலெக்ட் பண்ணுது. உண்மை என்னன்னா படம் எல்லா ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் போய் பார்க்குறாங்க. இதுதான் உண்மை. நாம இதை போய் சொல்லிட முடியாது இல்லைங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் ஜாயின் அண்ட் செலிப்ரேட், அவ்வளோதான். ஒரு நல்ல படம் சக்ஸஸ் ஆயிருக்கு, என்ஜாய் பண்ணுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. தமிழ் சினிமா நல்லது. இன்னும் ஒரு மாதம் ஹாப்பியாக இருப்பாங்க எல்லாரும். தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. நல்லா காஞ்சி போய் கிடக்குறாங்க எல்லாரும். விஜய் என்ன வேற அங்கே போயிட்டார், பாலிடிக்ஸ் போயிட்டாரு. ஸோ தமிழ் சினிமா இவங்க 2 பேர் தான். ரஜினி சார் வர்றாங்க, பட் இவங்க 2 படங்கள் இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ ஹாப்பி, உண்மையாக ஹாப்பி எனக்கு. ஹாய்ண்ணா, ஒரு சின்ன டவுட் இருக்குண்ணா. ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு இவர் தெரியும்லண்ணா, வருண், டிஸ்ட்ரிபியூட்டர் ஃப்ரம் USA. சொல்லுங்க ப்ரோ. இப்போ என்னதான் படம் ஹிட் ஆகுதுன்னு எல்லாரும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் வந்து தேவையில்லாம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்துட்டு ஃபேன்ஸுக்கு ஒரு மத்தியில வந்து தேவையில்லாத ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதுவே ஒரு பேசும் பொருளா. ஸ்ரீகாந்த் ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நம்ம ஸ்பேஸ்ல அந்த கான்ட்ரவர்சிக்கு வேணும். அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, எப்படியோ போயிட்டு போறாங்க. நம்ம ஜாலியா வரமா, நமக்கு பிடிச்சதை பேசுறோமா, பிடிக்காத விட்டுறமான்னு போயிடலாம். பட் பிரசாத் பதில் சொல்லுங்க, அது அவங்கள்ட்ட கேட்டிருக்காருங்கனால நம்ம விளக்கம் எனக்கு தெரியல பிரதர். நான் நோட்டீஸ் பண்ணல பிரதர், நான் நோட்டீஸ் பண்ணல. அவர் என்ன சொன்னாங்க, எனக்கு விஜய் படம் தான் முக்கியம், டிஸ்ட்ரிபியூட்டர்ங்களா விஜய் படத்தை நான் எனக்கு இல்லங்க. அது இல்ல, ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ப்ரோ. நீங்க ஏன் அது சீரியஸா எடுத்துக்கிறீங்க? அது ஓகே, அது அவரோட ப்ரியாரிட்டி. இப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட முடிவுனால ஒரு நடிகருடைய கேரியர் மாறிடுமா என்ன? அது அவங்க ப்ரியாரிட்டி. அது விட்டுட்டு போயிருங்க, அவ்வளவுதான். என்ன பிரதர்? தூண்டி விடுற மாதிரி இருக்குல்ல, வேணும் இக்னோர் பண்ணிருங்க பிரதர். அப்படி பார்த்தா ஒரு தினம் வந்து அஜித் சார் வந்து ஒரு 1000 பேர் அந்த சைடு பேசதான் செய்யறாங்க. சேம் வித் விஜய். இப்ப அதனால இப்ப என்ன ஆயிடுறாங்க, அவங்க என்ன கீழே போயிடுறாங்களா என்ன? இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க, அவ்வளவுதான். என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் நமக்கு தெரியாதுங்க, இக்னோர் பண்ணிருங்க, அவ்வளவுதான். உண்மை இல்ல ப்ரோ, அது விடாமுயற்சி டைம்ல அவர் கரெக்டா பண்ணலன்னு சொல்லி இவங்க எல்லாருமே அவரை டார்கெட் பண்ணி பண்ணாங்க. அவருக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆயிருக்கும் போல. நான் உங்களை அததாங்க சொல்றேன் நானு. அவங்களோட பர்சனல் இஷ்யூங்க. அதனால சரி, அவங்க சொல்றதுனால ஒரு ஸ்டார் கீழே போயிட போறது இல்லைங்க. பெஸ்ட் வே இஸ் டு இக்னோருங்க, அவ்வளவுதான். அவங்க சொல்றது நம்ம எதையுமே அஃபெக்ட் பண்ண போறது இல்ல. இப்போ அவர் வருண் பிரதர் சொல்றங்காட்டிக்கு இப்போ யூஎஸ் கலெக்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கா? கிடையாதுங்க, எதுவுமே அஃபெக்ட் ஆகல. அப்ப அது ஏன் நீங்க வந்து அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்க ஏன் மைண்ட்ல ஏத்துக்கணுங்கிற நான் இக்னோர் பண்றேங்க, அவ்வளவுதான். ஒரு பாசிட்டிவா இருக்கா, இப்போ தீவிர ஃபேனா இருக்கீங்களா, தியேட்டர் போங்க, செலிப்ரேட் பண்ணுங்க தலைவா. போங்க, எல்லாரும் கூட உட்காருங்க, ஃபன் பண்ணுங்க, அதை பண்ணுங்க. இது ஏங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க? இன்னொரு ஷோ போங்க, ஃபேமிலியோட கூட்டு போங்க, சப்போர்ட் பண்ணுங்க அந்த படத்தை. இப்போ உங்க ஸ்டாரோட படம், உங்க ஸ்டார் ஜெயிக்கிறாரு, இன்னொரு 5 டிக்கெட் எடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது ஏன் ஃபோக்கஸ் பண்ணுங்க? இது இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லதான் செய்வாங்க, அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இப்போ விஜய் என்ன படங்கள் வர்றப்போ அதேதான். யாராவது ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஓடாதுங்க. இப்போ அஜித் சார் படம் எப்பவுமே ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபிளாப்பு அப்படின்னு முத நாள் கிளப்பி விட்டாங்க. நான் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓடல. யூஎஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் இது கூட போட்டிருந்தாங்க, என்னடா இவ்வளவு மொக்கையை எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. அது எல்லாமே மேனிபுலேட் பண்றதுதான். பட் தென் ஆடியன்ஸ் கிட்ட வந்தோன்னா அது உண்மை தெரிஞ்சிருச்சு, எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளவுதானே. ஸோ ஆடியன்ஸ் ஆர் த கிங்ஸுங்க, அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. நடுவில் நம்ம யாருமே முடிவு பண்ண முடியாதுங்க. ஸோ சீரியஸா எடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஆடியன்ஸுக்கு பிடிச்சா படம் பார்க்க போறாங்க, யாரும் நினைச்சாலும் வெற்றியை தடுக்க முடியாது. அது பாட்டுக்கு போக வேண்டியதான், அவ்வளவுதான். ஏன் டென்ஷன் ஆகி பேசிக்கா அவங்க நிறைய கோவப்படுறீங்க. தயவு செய்து இந்த சினிமாவில் நடக்கிற விஷயத்தெல்லாம் வந்து பர்சனலா எடுத்துட்டு கோவப்படாதீங்க.
இதுல பாதிக்கப்படுறது யாருமே கிடையாது, உங்க ஹெல்த் மட்டும்தான். சினிமா ஒரு ஜாலியா எடுத்துக்குங்க, என்டர்டைன்மெண்டா. ஐ மீன் எது நடந்தாலும் வேடிக்கை பாருங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். சினிமா ரொம்ப சீரியஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அங்க நடிக்கிற நடிகர்கள் ப்ரொடியூசர்களே அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. நீங்க அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு சண்டை போடுறீங்கன்னு எனக்கு புரியல சீரியஸா. நான் ஒரு காலத்துல இதெல்லாம் மூச்சை பிடிக்க சண்டை போடுவானுங்க. ஒவ்வொரு படம் வந்தாலும் யாராவது ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா காசு வாங்கிட்டியான்ட்டு கூப்பிடுவாங்க, ஃபோன் பண்ணி ஏதாவது பேசுவானுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட்லாம் சண்டை போடுவேன். இப்பெல்லாம் என்னன்னா ஒரே போன விடா அப்படின்ட்டு அவ்வளவுதான், இக்னோர், அவ்வளவுதான். பிளாக் போடுவேன், வேற ஏதாவது நம்பர்ல வருவானுங்க, திருப்பியும் பிளாக் பண்ணி விட்டு போயிடுவேன், அவ்வளவுதாங்க. நீங்க அவங்க கூட என்ன ஒரு மீனிங்ஃபுல்லா ஏதாவது கான்வர்சேஷன்னா பேசலாம். நீங்க என்ன பேசுவீங்க? அவன் ஏதாவது கஞ்சா போதையில் இருப்பான், அவன் 2 நாள் பேசுவான். அவங்க நீங்க என்ன பேசுவீங்க? பாண்டா பாண்டான்ட்டு கத்திக்கிட்டே இருப்பானுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்ககிட்ட? ஏதாவது பேசி புரிய வைக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல. அவன் பொழப்பத்துட்டு உட்காந்து அவன் வேலையை விட்டுட்டு ஒருத்தன் பேசுறானாவே அவன் கிறுக்குன்னு நமக்கு தெரியும், அங்கேயே தெரிஞ்சிடும் நமக்கு. அவங்க கூட போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசிட்டு, இப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, நான் ரிவ்யூவா சொல்லிட்டேன், எனக்கு ஹாப்பி, அவ்வளவுதான். நீ அதுல தாராளமா ஒப்பீனியன் சொல்லு, உன் கமெண்ட் செக்ஷன் ஓப்பனா தான் இருக்கு. நீ பாராட்டு இல்ல கழுவி ஊத்து, அதெல்லாம் உன்னோட சாய்ஸ். அது டெமோக்ரஸி. தாராளமா கழுவி ஊத்து, ஓகே, நல்லா இல்ல கழுவி ஊத்து, ஓகே ஃபைன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல நோண்டாது, அவ்வளவுதான். சார் ப்ரோ, தமிழ்ல உங்களை தவிர இது எல்லாமே நெகட்டிவ் ரிவ்யூ தான். ஆனா மலையாளிஸ் அப்படியே உங்களை மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். உங்களை பத்தி பேசிட்டு இல்ல ப்ரோ, நாம வைபா எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சது ப்ரோ. மாயன் ஸ்டுடியோஸ் பாத்தீங்க, மாயன் ஸ்டுடியோஸ் ரிவ்யூ பாத்தீங்களா? யார் பேசுறது? மாயன் ஸ்டுடியோஸ் ரிவ்யூஸ் பார்த்தேன். மாயன் ஸ்டுடியோஸ் மாயக்குமார் தெரியுமா? கார்த்திக் மாயக்குமார். ஓகே, தெரியலங்க. அந்த சேனல்ல போய் பாருங்க. 14 அது ஒரு 1/2 an hour 45 minutes போட்டுருக்காரு. அப்பவே அனைவரும் ஃப்ரீகான்ஸ் அந்த மாதிரி அதுல ஒரு 14 பாயிண்ட்ஸ் போட்டிருப்பாரு. அது என்னன்னு பாருங்க. அவருமே பாசிட்டிவா தான் போட்டுருந்தாரு. சொல்றேன் இல்ல, அதுதான் தெளிவா. இதுல என்ன பிரச்சனை தெளிவா, நாம பெரிய சினிமா புடிங்கன்னு நினைச்சாதான் தெளிவாங்க பிரச்சனையே. நம்ம ஒண்ணுமே கிடையாது தெளிவா. நம்மளால ஒரு சீன் எடுக்கிறதுக்குள்ள முக்கியம் தெளிவா, இதுதான் உண்மை. அப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒவ்வொரு படமா தான் பார்க்க முடியுமா தவிர நீங்க கம்பேர் பண்ணியே பார்க்க முடியாதுங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, அதான் நம்ம பாயிண்ட்டுங்க. இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிச்சு. ஒன்னு சொன்னாங்க, இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தோம். போறப்ப இது என்ன ஃபீல் என்ன கொடுக்குது, நான் செகண்ட் ஹாஃப் பார்க்குறப்ப செம்ம என்ஜாய் பண்ணுங்க. இல்ல ஆடியன்ஸ் கத்துறாங்க, எந்திரிச்சு டான்ஸ போடுறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அஜித் சார் படம் அப்படி பார்த்து. ஏன்னா ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இவ்வளவுதான் அவன் ஃபேன், இவ்வளவுதான் கேட்கறான். இப்ப அந்த படத்தை நீங்க எப்படி மோசம்னு சொல்லுவீங்க? நீங்க வெளில வந்துட்டு ஷார்ட் சரியில்லை, சீன் சரியில்லை, ஷார்ட் டிவிஷன் சரி, இதெல்லாம் எதுக்கு பேசணும் நம்ம? அது என்ன வைப்பு கொடுக்குது, அவ்வளவுதான் மேட்ரு. அது உங்களை சந்தோஷப்படுத்துதா இல்ல துக்கப்படுத்துதா? இப்போ விடாமுயற்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா எலோ வீடு மாதிரி உட்காந்துட்டு இருந்தோம், இதான் உண்மை. செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு என்னடா இது இப்படி போகுது அப்படின்ட்டு பேன்னு உட்காந்துருந்தோம். ஸோ அதை தான் வந்து என்னன்னா ஒரு டீசெண்டா, அதுவுமே டிப்ளமேட்டிக்கா தான் சொன்னோம். இது இப்படி இருக்குங்க, என்னங்க அது இப்படி இருக்க, என்ன ஒண்ணுமே இல்லையே. ரொம்ப ட்ரையா இருந்தது படம், அதோட அப்ரோச்சே ட்ரையா இருந்தது. ஏன்னா ஒரு காமெடி இல்லை, ஒண்ணுமே இல்லை அதுல. ஏன்னா அது கண்டென்ட் ஓரியன்ட் படம் ஆப்வியஸ்லி. ஸோ கண்டென்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது ஒட்டல சமம். அதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம், அது ரொம்ப டீசெண்டா எக்ஸ்பிரஸ் பண்ணோம். ஆனா இந்த படம் அப்படி கிடையாதுங்க. கலர்ஃபுல்லா ஜாலியா அந்த மனுஷன் டான்ஸ் ஆடுற, அப்படி ஃபைட்டுக்கு ஃபைட் இருக்கு, ஜாலியா கலாய்க்கிற. அப்படி ஒரு அர்ஜுன் தாஸ் வந்தா அவருக்கு ஒரு வெரைட்டியா, அவருக்கு ஒரு 2 ரோல் கொடுத்தா அவரு ஒரு ஃபன் பண்ற. அப்படி வர்ற எல்லாருமே யோகி பாபு எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்குது உள்ள. வந்த சிரிக்க வைக்கிறாங்க, அந்த அம்மா பாருங்க. ஆனா அந்த அம்மா சிம்ரன் கூட சேர்ந்த கம்பேர் பண்றதெல்லாம் வந்து வாய் வந்து வெந்து போய் எவனாவது கம்பேர் பண்ணானுன்னா சத்தியமா சொல்றேன். சிம்ரன் ஆடுற டான்ஸுக்கு இந்த அம்மா எல்லாம் அது எந்த ஜென்மத்திலயும் ஆட முடியாதுன்னு வச்சுங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு பாருங்க, அது வந்து நடிக்க தொட்டு பேசும் சுல்தானால அந்த அம்மா ஆட வேண்டியதுன்னு ஒரு விதி இருக்குது. ஆடி அது உலக ஃபேமஸ் ஆகி போச்சு. அதுதான் சொல்றேன், அது ஒவ்வொருத்தங்க, அதான் சினிமா பண்ற மேஜிக். அதுதான் இப்ப அர்ஜுன் தாஸே நாம வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தோம், சீரியஸான அப்படிதான் பட்டு இருந்தோம். இல்ல கலர்ஃபுல்லா மாத்தி விட்டாரு பாருங்க, ஜாலியா இருக்குங்க படம் பார்த்தா. ஜாலியா அதுதாங்க வேணும், ஒரு படம் பார்த்தா ஃபன் பண்ணுங்க, அவ்வளவுதாங்க. ஸோ அதுக்கு என்னவோ அதைய பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரணுங்க. அதை விட்டுட்டு என்னத்துக்குங்க கலெக்ஷன் அவன் ப்ரொடியூசரே அதை பத்தி கவலைப்பட்டுக்கலாம், நாம என்னத்துக்குங்க கவலைப்படணும்? அது எவ்வளவு கலெக்ட் ஆனா நமக்கு என்னங்க? முடிஞ்சா
இப்போ எனக்கு சில நம்பர்ஸ் வரும், சொல்லுவாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ஷேர் பண்ணுவோம். இல்லையா விட்டுட்டு அடுத்ததுக்கு போகலாம், அவ்வளவுதாங்க. நான் பாரு அடுத்தது என்ன என்ன படங்கள் ரிவ்யூ பண்ணலாம், என்ன என்ன பண்ணலாம், இவ்வளவுதான் நம்ம யோசனை இருக்குதுங்க. அவ்வளவு முடிஞ்சுது, அவ்வளவுதான். அடுத்த வேலையை பார்ப்போம். எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்கன்னு தெரியல சீரியஸா. யாரு ஜெயிச்சானுங்க? பிரசாந்த் ப்ரோ, ஆனா ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டே ஜென்ரல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து அது அந்த பாயிண்டே தப்பா இருக்குல்ல. அப்படி பார்த்தா கங்குவா ஊரே காரி துப்புனாலும் ஆஸ் அ சூர்யா ஃபேனா எனக்கு பிடிச்சிருக்கு. இல்ல அது இல்ல அப்படி இல்ல ப்ரோ, இது ஃபேனுக்கு மட்டும் பிடிக்கிற படம் இல்ல ப்ரோ. ஏன்னா இன்னைக்கு சாட்சி அதுதாங்க, இன்னைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள போயிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுங்க, இப்ப கங்குவா வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கறதுக்காண்டி அது கெட்டவோட ஆயிடாதுங்க. அது ரொம்ப கிளியரா இருக்கணும். இப்ப நான் பெரிய அப்படி சொல்லல ப்ரோ, நான் வந்து எல்லா ரிவ்யூவர்ஸ்க்குமே சேர்த்தா சொல்றேன். இந்த பாயிண்ட் எனக்கு தப்பா தோணுதுன்னு. எப்படிங்க ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருச்சுன்னா எந்த படமே ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும்ல அவங்க ஃபேன்ஸை. இல்ல ப்ரோ, அப்படி இல்லையே. அப்படி கிடையாது. நான் சூர்யா சார் ஃபேன்ஸு. சில படங்கள்லாம் என்ன நல்லா இல்லைன்னு சொல்லி நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆமாண்ணா நல்லா இல்லைன்னு நிறைய பேர், நான் எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் பேசியிருக்காங்க. சில படங்கள்லாம் ஆமாண்ணா நீங்க சொன்னது கரெக்ட் தானே, ஒண்ணுமே சரியில்லைண்ணா அப்படின்னு நிறைய பேர் நேரம் சொல்லியிருக்காங்க. விஜய் என்ன ஃபேன்ஸ், அஜித் சார் ஃபேன்ஸுமே நிறைய நிறைய படங்கள், சில படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, ஆமாங்க என்னங்க சொதப்பிட்டாருங்க தலை, நான் கூட ஃபேன் தாங்க, என்னங்க இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. அது அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ப்ரோ. அது ரொம்ப இந்த டைஹார்டு அந்த குரூப் வேணா அவங்க என்ன எடுத்தாலும் பரவாயில்ல நாங்க விசில் அடிப்போன் இருப்பாங்க. பட் 80% ஃபேன்ஸ் அப்படி கிடையாதுங்களே. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அப்படி ஃபேன்ஸுக்கு வந்து எந்த படம்னாலும் பிடிக்கும் அப்படின்னா எல்லா படமே ஒரு கலெக்ஷன் பண்ணுமே. அப்படி கிடையாது. நீங்க படம் சுமாரா இருந்ததுன்னா ஃபேன்ஸுமே படத்துக்கு போறது இல்ல. ஒரு ஷோ போறாங்க, அப்புறம் அடுத்து ரிப்பீட் ஆடியன்ஸா அவங்க போறது இல்ல. வந்து ஃபேமிலி சப்போர்ட் கிடைச்சிருச்சு, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது புக்கிங்ஸ்லயே தெரியுது. ஆமா பிரதர், நீங்க ஃபேன்ஸ் கூட்டு போறான் பிரதர். இன்னொன்னு ஃபேமிலிக்கு உள்ள வெரைட்டி இருக்கு ப்ரோ. நீ அந்த கலரை கொண்டு வந்துட்டாரு ப்ரோ. அவனுக்கு தேவையெல்லாம் என்னன்னா, இப்போ அவங்க ஒரு 10 வயசு பசங்க, ஒரு 12 வயசு பசங்க கூட்டு போறாங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ 2 சீன் பார்த்துட்டு அவன் டான்ஸ் ஆடணும். இந்த பெத்தவங்களை போட்டு தொல்லை பண்ணக்கூடாது. அவ்வளவுதான் மேட்ரு. அதுக்கு ஒரு படம் எடுத்தாலே போதுங்க, எல்லாரும் பசங்களை கூட்டு போயிருவாங்க. உட்காந்து அதுல அவ்வளவு வெரைட்டி இருக்குது. அவனுக்கு என்ன ஸ்கிரீன் பிளே ஷாட் அதெல்லாம் என்ன தெரியுது? அவனுக்கு ஃபன்னா இருக்கா? ஒத்த ரூபாய் தாரன்னா ஆஹா சூப்பர் ஆனா அங்க ஒரு குழந்தைங்க ஆடும், டான்ஸ் போடுங்க. ஒரு 12 வயசு 15 வயசு சம்மர்ல ஹீட்டுக்குங்க என்னதான் ஏசி வீட்டுல இருந்தாலும் 24 ஹவர்ஸ் போடுறீங்க. இல்ல முருகேஷ் பின்னாடி பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கு, என்னன்னு பாருங்க. நம்ம வீட்டுல பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேக்கு அவருக்கு. சரி ரைட் விட்டுருவோம். அதே மாதிரி மாவீரன் ப்ரோ நீங்க கேட்டீங்கல்ல, இல்ல ஒன்னே ஒண்ணுதான், ஒரு படம் வந்து ஃபேன்ஸுக்கு பிடிச்சிட்டா படம் ஓடும், ஓகே. ஆனா ஃபேன்ஸுக்கு மட்டுமே பிடிச்சிட்டா ஓடிடாது, எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகணும் ஒரு படம். அதுதான் வந்து எப்பவுமே ஒரு இன்னொன்னு என்ன எப்படின்னா, நான் வந்து அஜித் படம் எப்படி பாக்குறேன்னு சொல்லுங்க. ஃபேன்ஸுக்கு அஜித் ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சுன்னா தான் அந்த படம் ஓடும். ஏன்னா இப்ப நீங்க விடாமுயற்சி எடுத்துங்க, அந்த அஜித் ஃபேன்ஸுக்கு 3/4 பேர் படம் பிடிக்கல. இப்ப நம்ம ஸ்பேஸ்ல ஜே இருக்கிறாரு, ஜே தான் இருக்கிறாரு. அவர்லாம் வந்து அஜித் ஃபேன், அவர் திட்டினாரு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் திட்டி இருந்தாங்க, படம் இப்ப இல்லையே இப்படி இல்லைன்னு. நமக்கு வேணா அது படம் கிளாஸ் படம் அப்படி வேணா சொல்லிட்டு போயிடலாமே தவிர, அஜித் ரசிகருக்கு பெரும்பாலும் அந்த படம் பிடிக்கல. ஆனால் ரிப்பீட் வாட்ச் பார்க்கல, ஃபேமிலி கூட்டு போகல, எதுவுமே பண்ணல அந்த படம். ஆனா இந்த படம் அஜித் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஃபேமிலி ஃபேன்ஸ் பாக்குறாங்க, அவங்க ஃபேமிலி டிக்கெட் போட்டு கூட்டு போறாங்க. இது வந்து ரிப்பீட்ல போக போக இது வந்து அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ரொம்ப பிடிச்சா தடுக்க முடியாது, அவ்வளவுதான். இங்க ஒரு ஃபேன்ஸுக்கு பிடிக்குது, எந்த அளவுக்கு பிடிக்குது, ரிப்பீட்ல பாக்குற அளவுக்கு பிடிக்குதாங்கிறதா மேட்ரு, அவ்வளவுதான். அது இன்னைக்கெல்லாம் 10 பேர் ப்ரோ, ஒவ்வொரு இதுலயும் 8 பேர் 10 பேர் அப்படிதான் இருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, இது மாதிரி ஒரு ஊர்ல இப்படி இத்தனை பேர் வராங்களா அப்படின்ட்டு. கடைசியா நான் இதை ஜெயிலருக்கு பார்த்தேன், 10 பேர் 8 பேர் அப்படின்னு டிக்கெட் எடுத்துருந்தாங்க. பிரசாந்த் ப்ரோ போயிட்டாரு. பிரசாந்த் ப்ரோ அழகானா போயிட்டாரு, போனது வந்திருக்கும் போது. ஸோ நம்ம ரெகுலர் ஸ்பீக்கர்ஸ்ல நிறைய பேர் ஸ்பீக்கர் கேட்குறாங்க பாருங்க டிஎம். என்னன்னா எனக்கு காமிக்கல, அதுதான் பிரச்சனை. சுகுமார் ப்ரோவும் பரணி ப்ரோ தான் பார்க்கணும். சுகுமார் ப்ரோ வேற என்ன ஸ்பெஷல்? இல்ல அர்ஜுன் தாஸ் சாரை கூப்பிட்டு வரேன் நீங்க ப்ரோ. ஏன் அவர் போஸ்ட் ரிலீஸ் அப்புறம் சுகுமார் ப்ரோ ட்ரை பண்றேன். ஏன்னா அவங்க வந்து நம்ம வந்து ஒரு தடவை கேட்கலாங்க, அவங்க வந்து ரெண்டாவது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்ப அவங்களால பிஸியா இருக்கா, நம்மளே பாக்குறோம். அந்த டைம்ல போய் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னா மேபி நாளைக்கு இல்ல நாளானிக்கு நான் கேட்கறேன் ப்ரோ. நாளானிக்கு கேட்கறேன். மணிமேகலை வந்து சுகுமார்ண்ணா கேக்குதா? கேக்குது 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 அஜித் குமார் கேக்குது. உங்ககிட்ட தான் நேத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். நீங்க ஏதோ பிரசாந்த் ப்ரோட்ட கேட்க வந்தீங்க, இல்ல பிரசாந்த் ப்ரோட்ட கேட்க வந்தீங்க, அவர் கடும் போயிட்டாரு.
இல்ல பிரசாந்த் ப்ரோட்ட வந்து இதுக்கப்புறம் வைபு தான் செக் பண்ண போறீங்களா இல்ல இதுக்கப்புறமா அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் நெகட்டிவா இருக்குன்னு சொல்ல போறீங்களான்னு கேட்க வந்தேன். ஓகே, அதை நான் ஒரு டேக் பண்ணிக்கிறேன். சும்மா நான் உங்ககிட்ட தான் ஒரே ஒரு கேள்வி, தப்பா எடுத்துக்காதீங்க. என்னன்னா நீங்க அன்னைக்கு அந்த மணிமேகலை அஜித் சொல்லிட்டாங்க பேசுறாரா இல்ல எதுவும் பேசுறாரா? வாய்ஸே கேட்கல. ஆயிடுச்சு. எனக்கு தான் கேட்கலன்னு நினைச்சிட்டேன். எனக்கு தான் திரும்ப வந்து பசங்க கேட்கல நினைச்சேன். இவங்க வந்திருக்கா மணிமேகலை. கை தூக்கிட்டாங்க. அப்ப அவங்க பேச விட்டுருங்க. அப்போ மணிமேகலை பேசிருங்க. இவ்வளவு வரவேற்பா இருக்கு. கை தூக்கிட்டாங்க, பேச விட்டுருங்க. உங்க தல படத்தை பத்தி சொல்லுங்க. உங்க தல படத்தை. ரெட் ராக்கன் அவங்கதான். அவங்க வந்தாலும் எல்லாம் ரொம்ப நன்றி. பேசிட்டு போனதுக்கு அப்புறம் கீழே வந்து கழுவி ஊத்துவாங்க, எல்லாம் சண்டைக்கு வருவாங்க. விடாமுயற்சி படத்துக்கு அந்த மாதிரி வந்து சண்டை பிடிச்சாங்க நிறைய பேர். வந்திருக்கீங்க, பாத்தீங்களா இல்லையா சொல்லுங்க. பாத்துட்டேங்க. நேத்து படம் பார்க்க போனேன், இன்னைக்கும் போனேன். இன்னைக்கு ஜெர்மனுக்கு போய் பார்த்தேன், நேத்து சுவிஸ்ல பார்த்தேன். எனக்கு ஒண்ணு சொல்லணும். அது என்ன சொல்றது, ஒரு முகராசி வேணும்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது வந்து எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதர்களை தேட்டருக்கு இழுக்கிறதுங்கிறது இந்த காலத்துல ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. ஏன்னா எனக்கு அது நான் எந்த இடத்துல உணர்ந்தேன்னா, விக்ரமோட படம் அவ்வளவு நல்லா இருந்துச்சு, வீரதீர சூரன். பெருசா கூட்டமே இல்ல, ஆனா படமும் கான்செப்டும் நீங்க பரபரப்பா போற அந்த ஒரு இதுவும் வந்து நல்லாதான் இருந்துச்சு படம். ஆனா மக்களுக்கு வந்து அதுக்காக நம்ம மெனக்கெட்டு போயிட்டு பயணம் பண்ணி டிக்கெட் எடுத்து அப்படி அந்த அளவுக்கு அவங்களுக்கு மெனக்கெட விருப்பம் இல்லை, வீட்டுல பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு அசால்ட்டா விடுறாங்க இல்லையா. அதை வந்து பெரிய பெரிய ஹீரோஸுக்கு அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்படினாலும் அடிச்சு பிடிச்சி தியேட்டருக்கு வந்துடுறாங்க. நான் நேற்று இரவு காட்சிக்கு வேற போனதுக்கு அவ்வளவு குட்டி குழந்தைங்க வந்திருந்தாங்க எங்க தலையை பாக்குறதுக்கு. எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. அது இவங்க சொன்ன மாதிரிதான், இப்ப முன்னாடி ஒருத்தவங்க பேசிட்டு போனாங்கல்ல, அவங்க சொன்ன மாதிரிதான் வைப் பண்றாங்க, நல்லா கத்துறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, தலை விதவிதமா வருது, எல்லா படமும் சொல்றாங்க போது அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் கிடைக்குதுல்ல. அது மட்டும் தான், அங்க வேற எதுவுமே அவங்க பாக்கல. என்ன இது பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லாம பாத்துட்டு இன்னைக்கும் காலையிலேயே படம், இதுக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் தூங்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த காலையில கூட அவ்வளவு பேர் வந்திருக்காங்க நான் தியேட்டருக்கு. அந்த முகராசியும் அந்த ஸ்டார் ஃபேண்டமோ ஏதோ ஒண்ணு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் தான். இவ்வளவு வருஷம் நீங்க ஒரு துறையில இருந்து சாதிச்சு அதுக்கப்புறம் வந்தாதான் அதெல்லாம் உங்களுக்கு இவ்வளவு கிடைக்குது. சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு அது தெரியல. சில படம்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கும். இப்ப லப்பர் பந்து படம்லாம் ரொம்ப புது இயக்குனர், ஆனா நிறைய பேர் போய் பார்த்தாங்கல்ல. அது எல்லா படத்துக்கும் நடக்கிறது இல்ல, அது ஏதோ ஒண்ணு கிளிக் ஆகணும். அது மாதிரி எங்க தலை படத்துல இந்த படம் அப்படி கிளிக் ஆயிடுச்சு. நிறைய அவரோட ரசனையே தெரியுதுங்க. அந்த ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து எங்க தலைய கைய பிடிச்சு கிஸ் பண்றாரு. அவரு எங்க தலை ஒரு ட்ரெஸ் போட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே அவர் எப்படி ரசிக்கிறாருங்கிறது வந்து அது உணர முடியுது இல்ல. அந்த ரசிப்பு தன்மைக்காகவே எல்லாரும் அப்படி பாக்குறாங்க படம் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையா எனக்கெல்லாம் பிடிச்சிருச்சு. நான் 2 தடவை பார்த்துட்டேன் படம். இனிமே என்னால பார்க்க முடியாது. படம் இங்க போட மாட்டாங்க, ஏற்கனவே 4 நாள் போட்டாங்க, வியாழக்கிழமையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் போட்டுருந்தாங்க. நீங்க 4000 ரூபாய் செலவாயிருக்குள்ள 2 ஷோக்கு, நம்ம ஊர் காசு படி இருக்குங்க. எவ்வளவு தெரியல. சுவிஸ்ல அதிகமா கொடுத்தேன், ஜெர்மன்ல கொஞ்சம் கம்மியா கொடுத்தாங்க டிக்கெட்டு. ஓகே. மகேஷ் ப்ரோவும் இன்னைக்கு படம் பாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப கெட்ட வாரத்துல போட்டிருந்தாரு. என்னடா இப்படி போட்டிருக்காரு, பார்த்தா என்ன பார்த்தா இப்படி போட்டிருக்கீங்களேங்கிற என்னடா பார்த்தா பிரகாஷ், உங்ககிட்டதான் இன்னொன்னு கேட்கணும். நல்ல வேலை உங்க கமெண்ட், நிறைய கமெண்ட் என்னோட கனெக்ட் ஆச்சு தெரியுமா. நான் கூட இப்ப நீங்களும் ஏதாவது திட்டி போட்டிருப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, அஜித் ரசிகர்களா நிறைய கமெண்ட் இதானுச்சுங்க. அந்த நீங்க தலை வந்து தலைனே கூப்பிட கூடாதுன்னு அறிக்கை விட்டுட்டு எத்தனை தலை வந்துச்சு தெரியுங்களா படத்துல. தலையே தெரியல எங்கடா அந்த எத்தனை வாட்டி தலை வந்துச்சு. அதுக்காகவே ஆதிக் ரவிச்சந்திரன் நீங்களே இந்த பண்ணிருக்கீங்க. பேசக்கூடாது அப்படின்னு அதான் சொல்றேன். இப்பயே சொல்றேன், படத்துல 4ன்னா நீங்க வந்து இப்பயே 40 சொல்லிட்டீங்க. உங்கள்கிட்ட தான் அந்த கவுண்டிங் வந்து பயங்கரமா இருக்கும். ரைட்டு, அதான் சொல்றீங்க. இன்னும் கிண்டல் பண்ணாதீங்க. படத்துல எண்ணி பாருங்க எத்தனை தலை வந்துச்சுன்னு. சொல்லு அஜித், ஏதோ சொல்ல வர. எதுவும் இல்ல, நான் அந்த டிஏஜிங் விஷயம் தானா. என்னாச்சு? இல்ல, ஜிபிஓலயே டிஏஜிங் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க டிஏஜிங்கே தேவையில்லைன்னு சொல்லி போட்டிருந்தீங்கல்ல, நான் அன்னைக்கே கேட்டேன்ல உங்ககிட்ட.
அது ரைட் சைடுல இருக்கிற இமேஜ் வந்து எப்படி எங்க இருந்து எடுத்தீங்க? அது தியேட்டர் பிரிண்டர் ரிலீஸ் ஆனது தானா? எனக்கே தெரியல. அது போட்டிருந்தாங்க, நான் ஃபேக்குன்னு நினைச்சேன். மறுபடியும் டவுன்லோட் ஃப்ரெண்டு சொன்னா டவுன்லோட் பண்ணி பாருன்னு, அதுல வந்ததுதான். ரைட் சைடுல இருக்கிறதா? ஆமாண்ணா, அதுல முக்காவாசி எல்லாமே ஆதிக் டப்பிங் தான் இருக்கு. ஓ ஓகே. இல்லப்பா இப்போ இல்ல இப்ப ரீசெண்டா வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து, அந்த டிஐஜிங் டீம்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே சேர்ந்து, மோஸ்ட்லி எல்லா படத்துலயுமே எல்லா ஹீரோக்குமே அந்த டிஐஜிங் நடக்கும் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் வேணா அந்த லிங்க் வேணா ஃபார்வர்ட் பண்றேன், பாருங்க. ஒரு 5-6 பேர் உட்காந்து அந்த டிஐஜிங்கிறது கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்ல, எல்லா ஹீரோக்குமே பண்றதுதான். அந்த மாதிரி மாடிஃபை பண்ணிட்டு தான் பண்றது அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காங்க. மகேஷ் ப்ரோ பேசுறோம். யாரும் பேசுறீங்களா? யாரும் பேசுறீங்களா? கேக்குதா நான் பேசுறதுங்க? இல்ல நடுவில் கேப் விழுந்துச்சு. இப்ப கேக்குது. மகேஷ் ப்ரோ சொல்லுங்க. சொல்லுங்க. நான் அந்த நேத்தாங்க பார்த்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து எனக்கு லாஸ்டா வந்து விடாமுயற்சி, நீங்க சொன்ன மாதிரி விடாமுயற்சி, விவேகம், இது எதுவுமே பிடிக்காது. முன்னாடி விஸ்வரூபம் தான், சரி விஸ்வாசம் தான் பிடிச்சிருந்தது. அதனால எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு பயங்கர என்கேஜா இருந்தது. நான் பார்த்த தியேட்டர்ல எல்லாமே என்கேஜா இருந்தாங்க. எல்லாமே எல்லாம் ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் வரும்போதும் நிறைய பேர் ஓவர் ரெஃபரன்ஸா இருக்குனாங்க. எனக்கெல்லாம் ஒவ்வொரு இது பார்க்கும்போது ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் வரும்போது எல்லாம் பழைய நம்ம மெமரிஸ் பண்ண மாதிரி இருந்தது. எல்லாம் பார்த்தது எல்லாமே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்கேஜா இருந்தது. ஒவ்வொரு கரெக்டா அந்த இடத்துல டைமிங்ல வச்சிருந்தாரு நம்ம சிம்ரன் கொண்டு வந்தது. ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருந்ததும் எல்லாமே கரெக்டா ஸ்டோரியோட கனெக்டடா தான் போயிட்டு இருந்தது. அதனால எனக்கு வந்து 100% இதுவா இருந்தது. எல்லாம் அவரோட லுக்ஸ் ஒவ்வொன்றுமே நம்ம இவ்வளவு நாள் ஏங்கி நம்ம பார்த்துட்டு இருந்தது என்ன எல்லாத்துலயும் வந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் இவ்வளவு நாள் வருஷம் வெயிட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ண கொடுத்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். நடுவுல ஃப்ளோல டக்குன்னு ரிசர்வ் பண்ணிட்டீங்க. அந்த வீ வரிசையில போற ஃப்ளோல என்ன சொல்ற கரெக்டா? பிரகாஷ் உண்மையா கமல்ஹாசன் நிறைய வச்சிருந்தாங்க தெரியுமா? பம்மல்கே சம்பந்தம் வந்துச்சு, அப்புறம் பாட்டு வேற வந்துச்சு. நல்லா அந்த பாட்டும் ஃபைட்டும் சம்பந்தம் கலப்பிச்சுங்கிற மாதிரி இருந்தது அந்த பாட்டு. நேத்தே சொன்னேன், அவருக்கு வந்து கமலும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆதிக்க வச்சிருந்தாரு. போன படத்துலயுமே மார்க் ஆண்டனியுமே வருது விலகு பாட்டு வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சரி, வச்சிருப்பாரு. எங்க தலை எவ்வளவு அறிவா கண்டுபிடிச்சிச்சு தெரியுங்களா? அதுக்கெல்லாம் நீங்களா கை தட்டினீங்களா? கொலையும் செய்வாள் பத்தினி அந்த வசனம் எல்லாம் சொன்னாரு எங்க தலை, அதெல்லாம் பாத்தீங்களா? வந்து கனிமாவை ஓரம் கட்டிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன் ஒரு பாட்டை வரவிட மாட்டீங்களாடா? இல்லங்க, யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பாக்குறாங்கன்னு இருக்குல்ல. இப்ப நீங்க அது போன வாரம் அது ட்ரெண்ட், இந்த வாரம் இது ட்ரெண்ட், திரும்ப அடுத்த வாரம் அது ட்ரெண்ட், படம் ரிலீஸ் ஆனப்ப வீடியோ சாங் அது ட்ரெண்ட் ஆயிக்கும். இப்ப ஒத்தரூபா தாரன் பாட்டும் இந்த தொடுத்துறை சுல்தானா பாட்டும் பயங்கரமா வைப் ஆயிடுச்சு. திரும்ப திருவிழா இப்ப சமயபுரம் தேருக்காக இப்ப வந்து பூ நடந்துட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பூ நடக்குது, கடைசி பூ இன்னைக்கு எல்லா ஏரியாலையும் திருவிழா. முதல் காலையில சாமி பாட்டு போட்டாங்க, அதுக்கப்புறம் திரும்ப ரிப்பீட்ல வந்து ஒத்தரூவா தாரன் பாட்டும் தொடுத்துறை சுல்தானா பாட்டு தான் ஓட்டிட்டு இருக்கு. டக்குனு ரீசெண்ட் ட்ரெண்ட் எதுவோ அது அப்படியே டக்குனு எல்லாமே ஒட்டி போயிடுவாங்க. அடுத்த வாரம் திரும்ப வந்து தனிமா திரும்ப வைப் ஆயிரும். அவ்வளவுதான். கோயில்ல எல்லாம் இந்த பாட்டு போடுவாங்களா? அங்க என்ன புதுசா இருக்கு? கோயில்ல போட மாட்டாங்க. கோயிலுக்காக திருவிழா நடத்துறாங்க, திருவிழா கமிட்டி போடுவாங்க. கோயில்ல யாராவது போடுவாங்களா? திருவிழால போடுவாங்க. திருவிழா அது ரேடியோ செட்டு கட்டிருப்பாங்க. திருவிழா ரேடியோ செட்டு போடுவோம்ல. நீ வில்லேஜ் ஒத்த ரூபா நான் கேட்கல ப்ரோ. நான் போன தொட்டாலே இன்ஸ்டா பக்கம் போனாலே இந்த சுல்தானா சாங் தான். அது செம வைப். அதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு பிரியா வாரியர், இன்னொன்னு சிம்ரன். இது ரெண்டும் சேர்ந்துக்கிச்சு, அவ்வளவுதான். உண்மையா சிம்ரன் பார்த்தோன்னே அதெல்லாம் இவங்க பார்த்தவன் தலை எப்படி தெரியுமா சிரிச்சாங்க. நல்லா இருந்துச்சு தெரியும். அவங்க 2 பேரோட அந்த வைபே செம்மையா இருந்துச்சு. இல்ல தியேட்டர்ல வந்து இன்னைக்கு மாவீரன் இன்னைக்கு வந்து இது போட்டிருந்தாங்க, கனிமா சாங் பயங்கர வைபா தான் இருந்துச்சு ராஜேந்திரால. எந்த ஒரு தியேட்டர் ப்ரோ? திண்டுக்கல் ராஜேந்திரால. ஓகே ஓகே. ஜேவும் பாத்திருக்காரு, அவர் உமால பாத்திருக்காரு. அதுலயும் ஒரே காம்ப்ளெக்ஸ் ரெண்டுலயுமே போட்டாங்க இன்டர்வல்ல. நல்லா தான் இருந்துச்சு, வைபா இருந்துச்சு. அப்புறம் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த பழைய டீசர் தான் ப்ளே பண்றாங்க. நம்ம பார்த்தோம் அன்னைக்கு, நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெயிலர் தான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டாங்க. அதான் சொன்னாங்க இன்னைக்கு. நான் கூட புதுசா
புதுசா ஏதோ எடிட் பண்ணி இதுல ஆட் பண்றாங்கன்னு நினைச்சேன். ப்ரோ உங்களுக்கு போட்டாங்களா அந்த இது ட்ரெய்லர்? இல்ல போடல ப்ரோஸ், இது மட்டும் தான் போட்டாங்க. அப்புறம் நிறைய ஆனா தடவை சர்தார் டூ இது போடுறாங்கன்னாங்க. ஆனா நமக்கு சர்தார் டூ உங்களுக்கு போட்டாங்க. இல்ல இல்ல இங்க அதான் போடல. ப்ரோ, அதுவே 4 நிமிஷம் கிளிப். அதனால அந்த கரெக்டா அந்த கதவை தட்டுற இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதான், ஒரு 2.5 நிமிஷம் மாதிரி. இல்ல கதவை இங்கெல்லாம் தட்டுற போடல. இடத்துல சர்தார் டூ இதெல்லாம் போடல. இது மட்டும் தான் போட்டாங்க. கனிமா சாங் மட்டும் தான் போட்டாங்க. ஆகாஷ் ப்ரோ. ஏதோ ஜே ப்ரோ பிரதர் கேக்குதா? ரொம்ப கேக்குது ப்ரோ. ஜே ப்ரோ ரொம்ப லாங்ல கேக்குது. நானும் வந்துட்டு படம் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்துட்டேன். எனக்கான படம் நிறைய மகேஷ் நிறைய ஏதோ சொல்லிட்டு பாசிட்டிவ்ஸும் இருந்தாரு, இருந்துச்சு. அதுவும் கட் ஆயிடுச்சு. நான் பேசுறது கேக்குதா இப்போ bro? கரெக்டா கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. ஆகாஷ்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. எனக்கும் அந்த எனக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு, நிறைய நெகட்டிவ்ஸா இருந்துச்சு. எனக்கு நான் பெருசா ஒன் சைடா வந்துட்டு பிடிச்ச மாதிரியும் இல்ல எனக்கு. ஆனா பர்சனலி நிறைய பாசிட்டிவ்ஸே வந்துட்டு எனக்கு ஒரு 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 ஆதிக் ஒரு ஜோன்ல படம் போகும்போதெல்லாம், ஆதிக் ஒரு அவர் ஜென்யூனிட்டில படம் எடுக்கும் போதெல்லாம் எனக்கு உண்மையில இந்த சீன்ஸ்ல நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. முக்கியமா வந்துட்டு இந்த தலை ஸ்கிரீன் பிரசன்ஸ் சொல்லவே தேவையில்ல. அதுவா இருக்கட்டும், இல்ல ஜிவி பிரகாஷ் வந்து தலைக்குன்னு போட்ட மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில ஆதிக் வந்துட்டு இந்த சீன்ஸ், ஒரு சில சீன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சில ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த இந்த குழந்தைகிட்ட அவர் ஃபர்ஸ்ட் பேசும்போது வந்துட்டு அந்த தொட்டில்ல அந்த குழந்தை இருக்கும், அவர் வந்துட்டு குனிஞ்சு ஒரு கை மேல வச்சுட்டு ஒரு கை கீழே வச்சுட்டு மாதிரி பேசுவாரு. அந்த ஃப்ரேம் எல்லாம் வந்துட்டு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சோஃபால உட்காந்துட்டு சொல்லுவாரு, ஹைட்ல இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாரு, அந்த மாதிரி ஃப்ரேம் எல்லாம் வந்துட்டு டிஓபி வந்து சூப்பரா செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனா வந்துட்டு கொஞ்சம் ஒரிஜினலா இருந்த சீன்ஸ், இந்த நாஸ்டாலஜிக் சாங்ஸ் அந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணாம ஒரிஜினலா இருந்த ஒரு சில சீன்ஸ் இருக்கும் அந்த. ஆனா அதுவுமே ஒரு இப்போ சீன்னா எப்படி சொல்றது, இந்த த்ரிஷா சிம்ரன் அந்த கான்வர்சேஷன் சீனா இருக்கட்டும், அதெல்லாம் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த இவரே வந்துட்டு அந்த தொட்டு தொட்டு பேசுன்னு சொல்லிட்டானா, அப்போ இவரு தலை வந்து பார்த்துட்டு அவரு ஒரு வைப் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவர் வைப் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு பிரியா பிரகாஷ் கிட்ட பேசுவார்ல, அப்போ அவங்க வந்து சமாளிப்பாங்க. அது வந்துட்டு எனக்கு அப்படியே அந்த வங்காத்தால லட்சுமி ராய் கிட்ட பேசும்போது அவங்க சமாளிப்பாங்க கடைசியா, அதே மாதிரி இருந்துச்சு. அவங்க அப்படியே ரூட்டை பார்த்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த அவர் ரைட்டிங் எழுதியிருந்த சீன்லாம் எனக்கு உண்மையிலே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா நிறைய மற்ற விஷயம்லாம் எனக்கு வந்துட்டு ரொம்ப ரேண்டமா, ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ல வந்து நம்ம டக்குன்னு இன்னொரு ரீல் போகும்போது வந்துட்டு வேற ஒரு மூடு போகும்ல, அந்த மாதிரிதான் எனக்கு வந்துட்டு மற்ற சீன்லாம் இருந்துச்சு. இன்னொன்னு வந்துட்டு அந்த இன்னொரு எனக்கு மைண்ட்ல அப்படியே நிக்கிறது வந்துட்டு அந்த புலி 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 அந்த சாங்ல வந்துட்டு அந்த அந்த இந்த ஸ்டன் சீக்வன்ஸ்ல தலை அந்த கார்ல இருந்து அசால்ட்டா வெளியேறிடுவாரு. அது வந்துட்டு டக்குன்னு பார்க்கும்போது என்ன என்ன ஒரு செகண்ட் உள்ள இருந்தாரு, ஒரு செகண்ட் வெளியே வந்துட்டாரு, அந்த மாதிரி ஒரு செம்மையா இருந்துச்சு அந்த ஸ்டண்ட் பார்க்கும்போது. அந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய நிறைய சீன்ஸ், இந்த வாட்ஸ்அப் சீன் சொல்லலாம், இந்த பிளாஷ்பேக்ல செக் ஷர்ட்ல ஒரு வரல ப்ளூ லைட் ப்ளூ செக் ஷர்ட், அது இன்டர்மிஷன் சீனு, இந்த மாதிரி நிறைய சீன் வந்துட்டு லைக் ஒரு சில எனக்கு வந்து நல்லா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெகட்டிவ்ஸ் வந்துட்டு எனக்கு பர்சனலி நான் முன்னாடியே சொல்லிட்டு படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷனா சொன்ன போறதா, ஜிவி மியூசிக் வந்து எனக்கு பெருசா வேற எந்த கேரக்டருக்குமே மியூசிக் வந்துட்டு பிடிக்கல. அது அந்த கேரக்டருக்கு எலிவேட்டும் பண்ணல, அந்த பெருசா அவர் போட்ட மாதிரியும் தெரியல. ஏன்னா மற்ற கேரக்டர்லாம் மோஸ்ட்லி பாட்டு தான் வந்துச்சு. ஸோ அது எனக்கு டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்துச்சு ஃப்ரம் ஜிவி பெர்ஸ்பெக்டிவ். அதுக்கப்புறம் இந்த எடிட்டிங்கும் ரொம்ப ரேண்டமா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, சீம்லெஸ்ஸா இல்லை. இந்த மற்ற கேரக்டர்ஸ்க்கு இல்ல மற்ற வில்லனுக்குலாம் ஒரு வெயிட்டே தரல. ஒரு பர்சனலா சொல்லணும்னா, இந்த எஸ்ஜே சூர்யா மாதிரியோ மார்க் ஆண்டனி இல்ல சுனிலுக்கு கூட மார்க் ஆண்டனில ஒரு நல்ல அவர் வந்து ஃபைட் பண்ணும் போதோ இல்ல அவர் வந்துட்டு டக்குன்னு ஸ்கிரீன்ல வந்து ஒரு விஷயம் சொல்லும் போதோ நல்ல ஒரு வெயிட் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்துல எனக்கு அந்த வெயிட்டே வந்துட்டு மற்ற வில்லனுக்குலாம் இருந்த மாதிரியோ மற்ற கேரக்டருக்கு இருந்த மாதிரியோ எனக்கு தெரியல பர்சனலா வந்துட்டு. அதனாலேயே அவங்களால தலையோட கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ஹோல்ட் பண்ணவே முடியல. அந்த இன்டர்மிஷன் சீன்லாம் தலை வந்துட்டு இப்ப நம்மளுக்கு தெரியும் மங்காத்தா சீன் மாதிரி தான் அந்த சீன் இருக்கு. மங்காத்தால அவர் மட்டும் தான் சீன்ல இருப்பாரு, அதுலயே வந்துட்டு நம்மளுக்கு போரே அடிக்காது, எத்தனையோ தடவை பார்த்துருப்போம். ஆனா இந்த சீன்ல ஆப்போசிட்ல அர்ஜுன் தாஸும் இருக்காரு,
ஆனா எனக்கு அவர் வந்துட்டு இவ்வளவு அளவுக்கு ஹோல்ட் பண்ணல, அந்த அளவுக்கு ரைட்டிங் இல்ல, அந்த மாதிரி தான் தோணுச்சு. இன்னொன்னு அந்த இப்போ வாட்ஸ்அப் சீன்ல வந்துட்டு பயங்கரமா தேட்டரே பயங்கரமா செதறிட்டானுங்க அந்த லெஃப்ட் 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 லெஃப்ட்னு வரும்போது. எனக்கு அதுக்கப்புறம் வந்து சீன்ல வந்துட்டு நானுமே அந்த மாதிரி லைக் பயங்கரமா கத்திட்டேன். அதுக்கப்புறம் வரும்போது பார்த்தா கடைசியில இவனுங்க தான் இந்த குரூப்ல இருந்தானுங்களா, இவனுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒன்றும் பெருசா பில்டப் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி அந்த சீன் டைல்யூட் ஆயிடுச்சு. அந்த மத்த கேரக்டருக்கு அந்த வெயிட் ஏத்திட்டு இருந்தா எனக்கு வந்துட்டு இன்னுமே வந்துட்டு நல்லா இருந்திருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த டினுவானந்தா இருக்கட்டும், இல்ல ஷைன் டாம் ஜாக்கோவா இருக்கட்டும், ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க அந்த அஜித் வந்துட்டு லைக் பெருசா தான் காட்டிட்டு இருக்காங்க. அர்ஜுன் தாஸ் ஒரு எதிர்த்து இது பண்ணும் போது கூட எனக்கு பெருசா வந்துட்டு மத்த கேரக்டர்ஸ் எல்லாம் யாரும் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு வெயிட் கொடுத்த மாதிரி தெரியல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு எனக்கு பர்சனலா அதனாலேயே அந்த மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் நடிக்கும் போது வந்துட்டு எப்பவுமே ஒரு சீன் வந்துட்டு ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் எக்ஸ்ட்ராவா இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஒரு இது வந்துட்டு மார்க்கெட் தெரியாது, ஏன்னா நடிக்கிறது வந்து எஸ்டிஎஸ். ஆனா மத்த இந்த படத்துல நடிக்கும் போது அந்த அந்த லென்த் வந்துட்டு மத்த கேரக்டர்ஸ் நடிக்கும் போது அந்த லென்த் வந்துட்டு கிளியராகவே தெரிஞ்சு. ஏன்னா அவங்க எல்லாம் அந்த அந்த அளவுக்கு இன்னும் ஆக்டிங் வந்துட்டு எஸ்டிஎஸ் அளவுக்கு கம்பேர் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த அந்த ஜோன்ல சொல்றேன். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு. எனக்கு நிறைய சீன்ஸ் வந்துட்டு இப்போ பாசிட்டிவ் லைக் ஒர்க் ஆயிருந்தாலும் நிறைய சீன்ஸ் ஒர்க்கும் ஆகல. எனக்கு இந்த ஜானரே வந்துட்டு நான் வந்துட்டு பர்சனலா இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்த வரைக்கும் அவங்க நோ நான்சென்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஃபேன் பாய், ஒரு பக்கா கேங்ஸ்டர் படம் அந்த மாதிரி தான் நான் மைண்ட் செட்ல போனேன். எனக்கு இன்னொன்னு அந்த படம் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் அந்த படம் இன்னும் மூட் செட் பண்ணதோ, அதுக்கப்புறம் அந்த மூட்ல தான் நான் அந்த படத்தை ஃபுல்லாவும் பார்ப்பேன். எனக்கு ஆனா நிறைய இடத்துல அந்த வெளியே வந்து என்னடா இது லென்த் கொஞ்சம் இவங்கெல்லாம் பெருசா நிறைய சீன்ஸ் வந்து பேசிக்கலி வந்துட்டு ஒர்க் ஆகல. அதனாலேயே எனக்கு வந்து ஆவரேஜா தான் தெரிஞ்சு. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பெருசா இது ஆதிக்கோட பெஸ்ட்டும் இல்லை, தலையோட ஃபேன் பாய் பெஸ்ட்டும் இல்லை எனக்கு என்ன கேட்டா. பட் ஆனா இது வந்துட்டு இப்போ நிறைய பேர் சொன்ன மாதிரிதான் அவங்க வைப் ஆயிட்டாங்கன்னா அந்த படம் வந்துட்டு வைப் ஆயிடுவாங்க. பட் ஆனா நான் வந்துட்டு படம் ஆதிக் ஜோன்ல இந்த மாதிரி சீன்ஸ் நான் எதிர்பார்த்து தான் போனேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஃபுல் ஆன் வைப்ல இல்லை, எனக்கு ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஃபுல் ஆன் வைப்ல இருந்தேன். மற்றபடி வந்துட்டு படம் எனக்கு ஆவரேஜா இருந்துச்சு. சாரி, ரொம்ப பெருசா சொல்றேன், சாரி. கேப் போடுவது நான் முடிச்சிடலாமா? சீக்கிரமே, ரொம்ப சீக்கிரமா கேக்குற மாதிரி இருக்கு. எங்கன்னா போறாத பாரு, நீ சீக்கிரமா ஒரு ஆள் வந்திருக்காங்க, ஹலோ சொல்லல, பேசல, நீங்க பாட்டுக்கு முடிச்சிருங்க. தூங்கிட்டே இருப்பீங்களா இப்ப பத்தலும்? பாத்தீங்களா பரணி எவ்வளவு வருத்தப்படுறாங்க. இல்ல எவ்வளவு வருத்தப்படுறாங்க பாத்தீங்களா? மணிமேகலை வந்திருக்காங்க, வாங்கன்னு கூட சொல்லாம மாட்டீங்க. விருந்தாளி இப்படிதான் மதிப்பீங்களா? எப்பயும் வந்தோம்னா ஓடிடுவேன். இன்னைக்கு நான் இவ்வளவு நேரம் நிக்கிறேங்க போதே தெரிய வேணாமா? ஏதாவது பேசுறேன்னா எல்லாரும் வந்து எப்பயும் 5 நிமிஷம் கொடுங்கன்னு கெஞ்சி கதறி கேட்டு பேசிட்டு போவேன். இன்னைக்கு வந்து பேச முடிச்சு பரணி கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டா இருக்கா உங்களுக்கு சொல்றது புரியுங்க. பரணி கொஞ்சம் பெருசாயிட்டாரு. தம்பி நீ எப்படி இருக்க? மதன் தம்பி, நீ படம் பாத்தியா? ஒரு 3 கவுண்ட் முடிஞ்சிச்சு. 4வது கவுண்ட் போலாம் பார்த்தா டிக்கெட் கிடைக்கல. நாளைக்கு போக வேண்டியது 4வது கவுண்ட். இங்கெல்லாம் பாரு, கொஞ்ச நாள் தான் போடுறாங்க, அதுவும் நைட்ல தான் போடுறாங்க. வேதாளம் கழிச்சு ஒரு படத்தை 4 வாட்டி கவுண்ட் பண்ணி பாக்குறதெல்லாம் நாளைக்கு 2 ஷோ போகணும் நினைக்கிறேன். நீமா டிவி வரையா விட வேண்டியதுதான். நான் தலை நடந்து வர்றத மட்டுமே ஸ்டார்டா வச்சு யாராவது வீடியோ போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அந்த நடந்து வர எனக்கு நிறைய பேர் இங்க ட்விட்டர்ல பேசுறப்போ நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு விடாமுயற்சி மாட்டுக்கு இது இந்த துணி படம் கூட ஓகே சொன்னாங்க. எனக்கு விடாமுயற்சி, வலிமை, எப்பமா என்ன கொண்டு போற இதெல்லாம் தேட்டர் உட்காரவே முடியல. எனக்கு மூமெண்ட்ஸே இல்லை. எனக்கு அஜித் படம் மாதிரியே தெரியல அப்படி இப்படின்னு பேசினாங்க. பட் இந்த படத்துல தூக்கி மொத்தமா மூமெண்டா வச்சுட்டான் எல்லாத்தையுமே அப்படின்றத. அதுக்காக இதே மாதிரியாவும் அதையுமே குறை சொல்றாங்க. இதையும் அந்த படம் நடிக்கிறாரு, அதை ஏத்துக்கதான் வேணும். ஒரே மாதிரியாவும் அதை ஏத்துக்கணும்னாங்க. இங்க அந்த படத்தை வந்து குறை சொன்னாங்க எல்லாருமே. இந்த படத்தையும் குறை சொல்றாங்க. அதுதான் சிரிப்பா இருக்கு. அந்த மாதிரி படம் கேட்டாலும் குறை சொல்றீங்க. எப்படிதான் படம் பண்ணணும்னு சொல்லுங்க. எதனா ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. இப்படி பண்ணணும், அது பண்ணணும், இப்படி மாதிரிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல. ஒரு மனுஷன் 2016 லாஸ்டா பயங்கரமா கமர்ஷியலா மாசா மொமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்து கண்டென்ட் இல்லாம
கண்டென்ட் இருந்துச்சு அதுலயும் கல்டா. பட் கம்பேர்ட் டு மாஸ் எலிமெண்ட்லாம் அதிகமா அதுல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் 2015 10 வருஷம் நினைக்கிறேன். 10 வருஷம் கழிச்சு ஒரு ஆள் வந்து ஒரு படத்துல கமர்ஷியலா பயங்கரமா ஒரு படம் கொடுத்தா என்ன பிரச்சனைன்னு தெரியல எல்லாருக்கும். எனக்கு ஒண்ணு புரிஞ்சு தம்பி. நான் கங்குவா பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னா கீழே திட்டினாங்க. அப்புறம் வந்து விடாமுயற்சி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா அதுக்கும் திட்டினாங்க. இப்ப இதுக்கும் வந்து இதுக்கும் வந்து இதெல்லாம் குப்பை படம், இதெல்லாம் போய் பாராட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா நான் விஜயண்ண படம் பார்த்துட்டு கோட் படம் பார்த்துட்டு பாராட்டினா கீழே அப்படி பாராட்டுறாங்க கமெண்ட். அப்பதான் புரிஞ்சு அவங்களுக்கு பிடிச்சா மட்டும் அவங்க பாராட்டுறாங்க, அவங்களுக்கு பிடிச்சதான் திட்டுறாங்க. அதனால நம்மளும் நமக்கு பிடிச்ச மாதிரி போயிடணும் அப்படின்னு நம்ம போயிடணும், அவ்வளவுதான். யாருக்கிட்டையும் போய் பதில் போடக்கூடாது. அதுக்கு இல்ல எதிர்பார்ப்பு இருக்கலாம். அந்த எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்புமே தெரியாம சில பேர்லாம் சுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடிக்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு வச்சு ஒரு பேச மாட்டேன்றாங்க. ஒண்ணு சொல்றாங்க கமர்ஷியலா கொடுங்க, மாசா கொடுங்கன்னு சொல்றாங்க. சரி மாசா கொடுத்தா நல்லா இல்லைங்க, என்னங்க இன்னும் 2 பெட்டரா கொடுங்க மாஸ்லயே. பெட்டரான்னு என்ன பெட்டரா கொடுக்கணும்னு தெரியல எனக்கு இன்னும் உட்காந்து. இதுக்கு மேல பெட்டராலாம் எதுவும் அவனால கொடுக்க முடியாது. ஃபார் அவர் மங்காத்தால வந்து மூமெண்ட்ஸ் இருக்கும். பட் இந்த மாஸ் எலிவேஷன் கொடுக்குற மாதிரியான பேக்ட்ராப் உள்ள படம் அடித்து நடிக்கவே இல்லை. வேதாளம் கூட இருந்துச்சு. பட் இந்த அளவுக்கு பயங்கரமா எலிவேட் பண்ணி அவர் கேரக்டரை ப்ரொமோட் பண்ணி அவருக்கான மாசான விஷயங்கள்லாம் இது வந்து பக்கா பதிலடிதான் தம்பி. நீ வந்து இவருக்கு வந்து வசூல் வராது, அதா வராது, இதா வராது, நாங்க தான் வசூல்ல கிங்கு அப்படின்னு பேசுறவங்களுக்காகவே எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணி எடுத்த படம் மாதிரியே இது இருக்குது. நீ உங்களுக்கு வசூல் தானே வேணும், இந்த எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எடுத்த படமா தான் எனக்கு தோணுது. இல்லைன்னா எனக்கு வசூல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு வசூல்லாம் பிரச்சனையே கிடையாது. எனக்கு ஃபார் அவர் விசுவாசம் பயங்கரமா புல் பண்ணி ஆடியன்ஸை உள்ள கூட்டு வந்துச்சுல, அது வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். பட் இந்த மாதிரி ஃபேன்ஸையும் ஃபேமிலி ஆடியன்ஸையும் சேர்த்து கவர் பண்ற மாதிரி படம். நன்றி இல்லாத பசங்க அந்த டைரக்டர் போட்டு எப்படி வந்து ட்ரோல் பண்றீங்க? உங்களுக்கு விசுவாசம் வீரோட எப்படி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த டைரக்டர் அடிக்கிறீங்க நீங்களா? அடுத்த படம் அவர் பண்ண ஓகே எங்க ஆளு கொஞ்சம் யாருக்கும் எந்த சட்டமும் போடுறது இல்லைங்க. யாரோ படம் எடுக்கிறீங்க எனக்கு நீங்க தானே சொன்னீங்க நன்றி இல்லன்னு. இவரு கூட தான் சேரணும், அவரு கூட தான் சேரணும்லாம் கட்டாயம் போடுறதுக்குலாம் நான் ஆள் கிடையாது. இல்ல ரூல்ஸ் போடவும் ஆள் கிடையாது. பண்ணலாம் தொடர்ந்து உடனே அடுத்த படங்கிறது வந்து வேணாம் அப்படின்னு தான். எனக்கு அடுத்த படம் எனக்கு ஆதிக் கூட பண்ணிட்டோம். ஏன்னா ஆதிக் இருக்க ஜோன் வேற. ஏன்னா 2K கிட் ஜோன்ல இருக்கான் பக்காவா. அவன் ஓகேவா, அவனுக்கான செட் கரெக்டா பிக்ஸ் பண்ணுவான் அவன். இந்த சிவாலாம் வந்து எப்படின்னா அவரு கொஞ்சம் டெம்ப்ளேட் மாதிரி ரொம்ப வாழ்க்கைன்னா இப்படிதான்டா, அடிதான் அவ்வளவுதான் செய்யும், வாங்கிக்கணும் அப்படின்னு அப்படிலாம் பேசுவாப்புல. அந்த மாதிரி படங்கள்லாம் பசங்க கொடுத்தா இன்னி இருக்க பசங்க எல்லாம் அவரை பத்தி பேசாம நீ போய் அதுதான் சொல்றேன். ஆதிக்கு இன்னைக்கு பாருங்க நிறைய பார்த்தேன். இல்லைங்க நான் இது உண்மையாவே சொல்றேன். சின்ன இல்ல நான் பாக்குறப்ப நேத்திக்கு நினைக்கிறேன், நேத்திக்கு மதியம் ஷோ மதன் சொல்ற மாதிரி எதனா ஒரு படம் அந்த மாதிரி சிவா கூட கொடுத்தா ஓகே. தொடர்ந்து கொடுக்க கூடாது. அது ஆல்ரெடி கொடுத்தாச்சு 4 படம். எனக்கு வேணாங்க. 4 படமும் ஓரளவுக்கு வசூல் பண்ணி தானங்க கொடுத்துச்சு. ஏதாவது உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்தாராங்க? அதை முதல்ல சொல்லுங்க. இல்லக்கா மணிமகளக்கா, எனக்கு ஃபாலோவர் நிறைய படம் கொடுத்துட்டாப்ல, பிரச்சனையே இல்லை. நிறைய டேரக்டர் இருக்காங்க. கார்த்திக் சூப்பராஜ் இருக்காப்ல, சூஸ் பண்றது பயங்கரமா டேரக்டர் நிறைய பேர். 4ல வந்து 3 வந்து பிளாக் பஸ்டர். அதுல வந்து சொல்ல போனா 2 மெகா பிளாக் பஸ்டர். அப்புறம் என்னங்க ஒரு டைரக்டர் உங்களுக்கு படுதோல், அதாவது விசுவாசம் மெகா பிளாக் பஸ்டர், வீரமுமே மெகா பிளாக் பஸ்டர், வேதாளமே வந்து பிளாக் பஸ்டர். நான் திரும்பியும் சொல்றேன், கோவிட்க்கு அப்புறம் ஆடியன்ஸ் எல்லாம் மாறிட்டாங்க. விவேகம் மட்டும்தான் வந்து அவரோட டைரக்ஷன்ல விவேகம் மட்டும்தான் போல. சரியா? இல்ல அப்பனா நான் சும்மா நான் சொல்றேன். ரொம்ப அடிக்காம நான் சொல்லிடுறேன். அதுதான் நீங்க நன்றி இருக்கலாம். 2019 ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஓவர்லேப் ஆகுது. ஒவ்வொருத்தரா பேசி முடிச்சு ஒருத்தர் பேசி முடிச்ச அப்புறம் அடுத்த ஆள் பேசுறீங்க தான் கேட்கும்போது அடுத்தது கரெக்டா இருக்கும். யூடியூப் ரெக்கார்டு கேட்கும்போது கரெக்டா இருக்கும். நமக்கும் இங்க லிசன்கள் எல்லாத்தையும் கரெக்டா இருக்கும். ஒரே இடத்துல 2 பேர் பேசிட்டு இருந்தோம்னா ரொம்ப ரிப்பீட்டடா இருக்கும், டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப ஒவ்வொருத்தரா பேசி ஒரு நிமிஷம் மணிமேல சொல்லிடுறேன். 2019 வரைக்கும் ஓகே. ஆஃப்டர் கோவிட் நிறைய பேர் வர மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க படங்கள். அதனால வந்து சிவாவோட பாச்சா பழிக்க மாட்டேங்குது. அண்ணாத்த தென் இப்ப நிறைய டேரக்டர் அந்த மாதிரி இருக்காங்க கமர்ஷியல். அதிலும் நல்லா இருந்தாப்புல. அந்த டெம்ப்ளேட் போச்சுன்னா ஒன்ஸ் முடிஞ்சு போச்சு கமர்ஷியல் டெம்ப்ளேட்டுக்கு. இப்போதைக்கு என்ன ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி படம் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்போதைக்கு என்ன லோகேஷ் மாதிரி பயங்கரமான கண்டென்ட் கொடுத்து மாஸ் எலிவேஷன் கொடுக்கணும். அது ஒண்ணு. அப்படி இல்லைன்னா வந்து பயங்கரமா அவங்க பண்ணிட்டோம். நீ எப்ப படம் பண்ண போற? நீ எப்ப இயக்குனர் ஆக போற? ஆகிக்கலாங்க, கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கலாம். சுகுமார் ப்ரோ, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்லலான்னு இருக்கேன். இப்ப தோனி வந்து 5 சிஎஸ்கேக்கு கப் வாங்கி கொடுத்தாரு. இப்ப ஏன் திட்டுறோம்? வயசாயிடுச்சு ப்ரோ, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் அவுட் ஆஃப் ஃபார்ம், அவ்வளவுதான். 4 படம் நல்லா கொடுத்துட்டாரு, போதும். அவுட் ஆஃப் ஃபார்ம். இப்ப
அவரு. நம்ம அடுத்த ஆளை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். ப்ரோ நான் அது சொல்லல ப்ரோ, நானுமே அதான் சொல்ல வரேன். இவங்க சொன்னதுக்காக சொன்னேன் நானு. அது எந்த எந்த ஹீரோ ப்ரோ இப்பெல்லாம் ஒரு டேரக்டரோட 2 படம் 3 படத்துக்கு மேல பண்றாங்க. போதும் போதும் ப்ரோ. 3 படம் தான் எனக்கு தெரிஞ்சு விஜய் பண்ணிருக்காரு. 3 படம் இல்ல இவர் பண்ணிட்டாரு, அதான் போதும். 4 படம் பண்ணிட்டாரு, அதுல 3 பெரிய ஹிட் ஆயிடுச்சு, போதும். அவர் நமக்கு ஒரு தோனி மாதிரி. இளையராஜா கூட எஸ்பிபி எல்லாம் எத்தனை பாட்டு பாடி இருக்க முடியுமாங்க? உங்களை மாதிரி ஆளுங்களாம் இல்லாம நாங்களாம் நல்லவங்களா இருந்தனால தாங்க எஸ்பிபி இளையராஜா மணிமேகலை ஆசையை வந்து தடுக்கவே முடியாதுன்ற மாதிரி அவர் கூட பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அடுத்த பைப்லைன்ல ட்ரோல் பண்ணாதீங்கன்னு மட்டும் தான் சொல்றேன். எனக்கு வேற எந்த ஆசையும் கிடையாது. ரொம்ப திட்டி அவமானப்படுத்தி ஆனா நடந்துருச்சுன்னா மணிமேகலை நடந்துச்சுன்னா எல்லாம் உங்க ப்ரொஃபைலுக்கு தான் வருவாங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே. ஐயோ வேணாம் சாமி, ஏற்கனவே நிறைய பேர். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அது வந்து விஜய் ஃபேன்ஸுக்கு சில பேர் நிறைய பேர் கொண்டாட்டமா இருக்கும், தமிழ் சினிமா கொண்டாட்டமா இருக்கலாம். பட் ஆனா அஜித் ஃபேன்ஸ் ரொம்ப வருத்தமா இருக்கும் அந்த விஷயம் மட்டும். சிவாவோட கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்க சொல்றதெல்லாம் தாண்டியா ஒரு வேற ரேஞ்சுக்கு போயிட்டாப்புல. ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் பார்த்தா நீலுன்றானுங்க, கார்த்திக் சுப்ராஜ் இருக்கான், புஷ்கர் காயத்ரி இருக்காங்க, பெருசா வச்சிருக்காப்புல லைன் அப். யாருன்னா ஒருத்தர் நல்ல டேரக்டரா பிக் பண்ணா போதும். சிவா பார்த்தா பயமா இருக்கு சார், கதை படம் பண்ணலாம் எனக்கு கதை இருக்கு, ஓகே வாங்க போலாம். கொடுப்பாரு ஏன்னா ஒரே தொடர்ச்சியா நிறைய பேருக்கு இப்ப கொடுக்க மாட்டாரு, நிறைய பேர் ஆசைப்படுறாங்கல்ல, அதனால புது இயக்குனருக்கு தான் கொடுப்பாரு. இல்ல நானே இல்லங்க சுகுமார் ப்ரோ, நீங்க தப்பா நினைச்சீங்க. சத்தியம் தேட்டர்ல படம் பார்த்துருந்தேன், ஓகேவா? அந்த சிவாவோட போன் எல்லாம் வாங்கி வச்சுங்க ஒரு 1.5 வருஷத்துக்கு. அடுத்த படம் வந்து வேற ஒன்னா கூட பண்ணிட்டோம். சார் சிவா பேசுறேன் சார், சிவா பேசுறது கால் பண்றேன், கட் பண்ணிட்டு உடனே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னமும் வந்துட்டு அவர் பயங்கர க்ளோஸா இருக்காரு, பயங்கர டச்ல இருக்காரு, அது எல்லாருக்குமே தெரியும். சரி சுகுமார், எனக்கு ஒரே டவுட் மட்டும். ஏன்னா நான் சிவா பிளாக் பண்ணிருக்காங்க எனக்கு தெரியல. இப்போ நான் ரீசெண்டா ஒரு பேஜ் உள்ள போய் செக் பண்ணல, டிஎலுக்கும் வரல எதுவும். எனக்கு இப்போ யாரும் பிளாக் பண்ணியிருந்தாலும் அவங்க ட்வீட் இல்ல அவர் பிளாக் பண்ணிருக்காங்க. நான் கேட்கறது என்னன்னா, அவர் எப்பவுமே வந்து ஒரு படம் வந்துச்சுன்னா அப்படியே ஆகாவோகன்னு 1008 ட்வீட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த எல்லாம் ரீட்வீட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அஜித் சம்பந்தமான பாஸ்ட் நியூஸ் வந்தா. இப்போ எதுவும் பண்ணிருக்கிறாரா, ட்வீட் பண்ணிருக்கிறாரா? இல்ல சிவா டாபிக் கன்ஃபர்மேஷன் கேக்குறாரு. சிவா நீங்க கரெக்டா கேக்குறீங்க. சிவா ஐடியில தான் போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதுவுமே ரீட்வீட் பண்ணல. லாஸ்டா அந்த நான் நேத்தே பாத்துட்டேன் என்னடா ஒண்ணு எதுவும் நடக்கலையே அப்படின்னு. அப்ப புரியுதா? இல்ல ப்ரோ, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, அதனாலதான் தைரியமா இப்ப பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? அதனால அப்ப அதை விட்டுருங்க, அதனால அந்த பக்கத்து மேல வரப்போறது கிடையாது. ஒரு நிமிஷம் காரணம் பிரகாஷ், ஒரு நிமிஷம். நீ சொல்றதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். ஏன் ட்வீட் போடலாம், ட்வீட் போட்டா கோட் பண்ணி பாரு ஆதிக்க பாரு பார்த்து கத்துக்கிறான்னு சொல்லி அதனால அடிப்பாங்க, ஓகேவா? ஒரு 200-300 பேர் பிளாக் பண்ற மாதிரி வரும். தேவையில்லாத எதுக்கு இது சீனை வர இங்க போட்டு ட்வீட் போட்டுட்டு அழகா வாட்ஸ்அப்ல சார் ரொம்ப நன்றி சார், படம் நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சாங்க. ட்விட்டர் பக்கம் வந்தாலே பசங்க வன்மத்தை சுத்திட்டு இருக்கானுங்க. அதுவும் மெயின் ரீட்வீட் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் ட்வீட் பண்ணா இந்த மாதிரி பிரச்சனை வருது, ரீட்வீட் பண்ணுவாரு, எதுனாலும் ரீட்வீட் பண்ணுவாரு. இப்ப எதையுமே காணாம, அதனால சான்ஸ் இல்ல போல இருக்கு பக்கத்துலயே. அதனால கொஞ்சம் மனசை வெறுத்து போயிட்டாரு போல. ஆனா பாவிகளா, நானும் எவ்வளவு தடவை ரீட்வீட் பண்ணிருப்பேன். கிட்டத்தட்ட 2019 அப்புறம் பக்கத்துல வரல, 6 வருஷம் ஆயிடுச்சா. தெளிவாயிட்டானுங்க. ரீட்வீட் பண்ணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு அது வந்து அந்த கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் ட்வீட் போட்டு அந்த கமெண்ட்ல போய் உட்காந்துக்கிறானுங்க. இந்த பாரு ரீட்வீட் பண்ணி வச்சிருக்காங்க ட்விட்டர் சொல்லி அதுவும் அடிக்கிறாங்க. ரொம்ப தெளிவாயிட்டானுங்க பசங்க எல்லாரும். பழைய மாதிரி இல்லை இவனுங்க கூட. சிவானா போதும். ரொம்ப அஜித் ஃபேன்ஸ் ரொம்ப வந்து எப்படி சொல்றது, சிவான்ற பேரை கேட்டாலே வந்து அடிக்கிறாங்க எல்லாரும் பிடிச்சிட்டு. யாருன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க ப்ரோ. ஸ்பேஸ்ல வந்து சிவன் ஒருத்தர் பேசினா போதும், நேரா சிவாவா நீ வெளியே போ. ஆக்சுவலா நம்மளுக்கு நிறைய இட்டு கொடுத்திருக்காரு. சொல்ல போனா சூர்யா ஃபேன்ஸ் தான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகணும். இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு படங்க அண்ணா, ஒரு படம் உங்களுக்கு இப்ப நமக்கு வந்து நம்ம சிவாவை வந்து குறை சொல்ற ரீசன் என்னன்னா, ஒரு படம் விட்டு ஒரு படம் பண்ணியிருந்தா நம்ம யாரும் கேட்க போறதே கிடையாது. ஏன்னா இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அட்லி காம்பினேஷன், மொரட்டு காம்பினேஷன், எல்லாம் பிளாக் பஸ்டர் காம்பினேஷன். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு படம் கேப் விட்டு அடுத்த படம், ஒரு படம் கேப் விட்டு அடுத்த படம் பண்ணாங்க. அது மாதிரி பண்ணியிருந்தா இதுவுமே மிகப்பெரிய அதே வெற்றி காம்போலி அப்படியே நின்றுக்கும். ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க அடுத்த ஒரு படம் பண்ணலாமேன்னு. இது சொதப்புன இடமே அதுதான். ரெண்டாவது, எல்லாத்துக்கும் மேல கேமராமேன் வெற்றி, அது போக இன்னும் பயங்கரமா போகும். அதை விட்டுருவோம். பாசிட்டிவ் சைடா போயிருக்கும், இதை மட்டும் பார்ப்போம், அவ்வளவுதான். ஐயோ, இப்பதான் நல்லா பேசுவார் பிரகாஷ் ப்ரோ. அவரை மீட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களுமே அவர் வசப்பட்டுருவீங்க. இல்லங்க அவர் பாவம், ஏங்க இந்த டாபிக் எடுத்து வரீங்க? பிரகாஷ் டென்ஷன் ஆகிறாப்ல. விடுங்க, அவர் கோபி சென்ட் பண்ண தெலுங்குல படம் ஒரு ஆக்டர் இருக்காப்ல, அவர் கூட படம் பண்ண விட்டுருங்க. இவருடைய அவர் பேர் என்னது, இந்த தாடி வச்சிருப்பாரு, ரவி தான். அதான் சொல்றது, அவர் கூட படம் ஃபர்ஸ்ட் கோபிச்சந்த் தான் 2 படம், சௌரியமும் என்னமோ ஒரு படமும்
ஃபர்ஸ்ட் 2 படம் இந்த வெடி படம் இருக்குல்ல அந்த படமும் அவங்க இல்ல எனக்கு இந்த விசுவாசத்துல ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதுதான் தூக்கி நிப்பாட்டிருச்சு அந்த படத்தை. ஆனா அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேல்முருகன் இவர் இருக்காருல்ல, இப்ப அந்த ஹீரோ பேர் என்னது, குடும்பஸ்தன் ஹீரோ, அவரோட மணிகண்டன் அவுட்புட்டா தான் இருக்கும் போல இருக்கு. இந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணி இப்படி பண்ணியிருந்து ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு ஒரு சில இடங்கள்ல. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் அவர் தான் பண்ணிருப்பாரு. அவ்வளவு ப்ராப்பர் ஃபினிஷிங். இன்னமும் சொல்றேன் விசுவாசத்தோட ஓப்பனிங் சீனா அடிச்சுக்கவே முடியாது ப்ரோ. இப்பவும் சொல்றேன் விசுவாசத்தோட ஓப்பனிங் சீனும் சரி, கிளைமேக்ஸ் சீனும் சரி, அந்த கிளைமேக்ஸ் எமோஷனல் அது வேற. நான் சொல்றது அந்த ஓப்பனிங் சீன்ல அந்த பிஜிஎம்மோட வந்து அவர் வந்து கை தூக்கி இப்படி கும்பிடுவாரு அந்த கார்ல இருந்து. அந்த ஃப்ரேம் உண்மையாவே சொல்றேன், வெற்றி என்ன வேணா வந்து பிரகாஷ் ப்ரோ சொல்லட்டும், அந்த ஃப்ரேம்க்கே நான் வந்து அவருக்கு பெரிய ஃபேன் ப்ரோ. இல்ல கேமரா அந்த ஓப்பனிங் சீன் சூப்பர் ப்ரோ. திரும்பியும் சொல்றேன், இந்த கமர்ஷியல் படத்துல கொடுத்தீங்கன்னா கமர்ஷியல் படத்துக்கு இல்ல அந்த எனக்கு என்னன்னா அதுல ஓப்பனிங் சீன் நான் எத்தனையோ வாட்டி பாத்துருக்கேன். எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் வேணும்னாலே அந்த சீனை பாத்துருவேன். அந்த ஏத்தி கட்டு இருக்க வேட்டி இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனே இது பண்ணிட்டு வந்து வணக்கம் வைப்பான். அதெல்லாம் வேற லெவல் பண்ணிருப்பாங்க அந்த சீன். இல்ல லாங் ஷாட்ல ஜீப்பை காட்டிட்டு அப்புறமா வந்து ஃபேஸ் வாய்ஸ் மட்டும் கேட்கும், கேட்டுட்டு கால ஷாட்டை வச்சு மாட்டுக்கு திருப்பி வைப்பான் உள்ள ஆங்கிள். சூப்பரா இருக்கும் அந்த ஷாட், நல்லா இருக்கும். அது அந்த சீன் உண்மையாவே செம்மையா இருக்கும். அது வந்து நான் இப்பயும் அந்த மாஸ் சீன்ல வேற லெவல். அதே மாதிரி நயன்தாரா கேட்பா, அவங்க பொண்ணு வந்துட்டு ஒன்னொன்னா வந்து அனிகா வந்து கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருப்பா, தமிழ்காரர்மா அப்படின்ட்டு அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு. அதெல்லாம் சரியான மாஸ் சீனு. அதுக்கு நடுவுல பின்னாடி ஒரு பாட்டு வேற ஓடுமே, கொக்கரை முழங்கிடு அப்படின்ட்டு. உண்மையாவே வீரம்ல கூட வந்துட்டு அவர் நிறைய மாசின் வச்சிருப்பாரு. அந்த ஸ்லோ மோஷன் ஷாட்லாம் வீரம் வந்து ஆக்சுவலா அஜித்தோட கெரியர்லயே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான மூவி. அந்த படம் பிளாக் பஸ்டர் அந்த மாதிரிலாம் இல்லைன்னா கூட அது இது வரைக்கும் பண்ண படம் மீட்டர்ல இருந்து ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வேட்டி கட்டி இந்த ராசின்னு ஒரு படம் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல். சோ வீரம் வந்து அவருக்கு பிசி அட்டகாசத்துல கூட வந்து அவர் வந்து ஒரு கேரக்டர் வந்து வேட்டி கட்டியிருக்கோம், ஒரு கேரக்டர் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுல வந்து ஃபுல் ஷேடா காட்டியிருப்பாங்க. ஆமா, அது எனக்கு ஒரு ஆசை. விசுவாசம் 2 படமும் ஒரே மாதிரி இதுலதான் எடுத்திருப்பாங்க. வீரம் பட்ஜெட்டாவே வந்து ரொம்ப கம்மியா தான் படம் பாத்தீங்கன்னா, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு செட் பண்ணி அதுலயே வந்து உங்களுக்கு 50% ஆஃப் செகண்ட் ஹாஃப் எடுத்திருப்பாங்க. பட்ஜெட்டாவுமே ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு லோ பட்ஜெட்ல தான் பண்ணிருப்பாங்க, நல்லா பண்ணிருப்பாங்க. நல்லா சிவா ஸ்பேஸா மாறுது. அடுத்தது போவோம் ப்ரோ. நாங்க பேசிட்டு 64 என்ன ட்வீட் இல்ல, ஒரு நிமிஷம் 64 ட்வீட் போட்டிருந்தாரு ரமேஷ் பாலா. உண்மையா அது சுகுமார் ப்ரோ? அது ஆதிக்குமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அடுத்து ஆதிக் கூடவா? ஆமா, அதுதான் எல்லாருக்குமே தெரியுமே. முன்னாடி பிரகாஷ் ரொம்ப நம்ம நாளா சொல்லிருக்காரு. இல்ல நான் இன்னைக்கு அது நேற்று இவரு போட்டாரு ட்வீட். அப்புறமா அது எனக்கு அப்பவும் கூட எனக்கு டவுட் இருந்துச்சு. நிறைய பேர் நீங்க சொல்லுங்க. ரிலீஸ்க்கு முன்னாடி 90% இருந்தது. ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த ரிசல்ட் பார்த்துட்டு அது ஆல்மோஸ்ட் வந்து 100% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு. ஓகே ரைட். அப்ப எனக்கு இல்ல ஆதிக்கு இப்போ இதுல பேசுறப்ப சொன்னாப்ல அடுத்த படம் பண்ணுவீங்க அஜித் கூட சொன்னதப்ப பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அது சார் சொன்னான்னு சொன்னா கூட நான் எதனா ஒரு காரணம் வச்சிருப்போம் சொல்லி விட்டுலாம். பட் ஆனா வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொன்னான். அதுதான் எனக்கு ஓகே ரைட் அப்படின்னு. சேம் டீம் சொன்னா, அதே டீம் வச்சுதான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். ஓகே தான், பரவாயில்ல. நிறைய பேர் நீல் ப்ராஜெக்ட் இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அது கன்ஃபார்ம் தான். ஏன்னா இதோ சொன்னாங்க சலார் 2 இருக்குங்க தலைவனுக்கு. அங்க வந்து கல்கி 2 இருக்கா, கல்கி 2 இப்போ மாதிரி படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி படம் ஷூட்டிங்கே ஒன்றும் முடிக்காம இருக்காப்ல. அது கல்கி 2 வரதுக்கு. கல்கி 2க்கு முன்னாடி சலார் 2 பைப் லைன்ல கிடையாது. ஏன்னா பிஃபோர் தட் அவங்க KGF 3 ஆல்ரெடி கமிட் வச்சிருக்காங்க பிரசாந்த். ஒரு படம் தான் சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த ஒரு படத்தை திரும்பி என்டிஆர் படமா வந்து கண்டின் உள்ள வந்து வெளியே வந்துருச்சு. அந்த ஒரு படம் என்டிஆர் படம் தான். அப்புறமா இவங்க ஒரு படம் பண்ணாங்க பைப் லைன்ல வச்சு. அந்த இப்ப திரும்பி கமிட்மெண்ட் அந்த முடிச்சா அவனுக்கு கம்பல்சரி. ஏன்னா இங்க முடிச்சுட்டு வரத்துக்கும் அங்க அந்த அதனால தள்ளி போய் கரெக்டா 26 வராப்புல இந்த வருஷம் ஃபுல்லா எடுத்துட்டு அடுத்த வருஷம் கரெக்டா இருக்கும். முடிஞ்ச வரதுக்கும் அந்த என்டிஆர் படத்துக்கு முடியறதுக்கும் அடுத்த வருஷம் ஷூட் முடியுதுன்னு நினைக்கிறேன். அது
இந்த வருஷம் முடியுமா அடுத்த வருஷம் முடியுமான்னு தெரியல. இந்த ஜான் பிப்ரவரி முடிஞ்சிடும் நினைக்கிறேன் ஷூட். முடிஞ்சுச்சுன்னா அடுத்த வருஷம் படம் முடிச்சு. எப்போ போட்டுருக்காங்க ப்ரோ சுமார் தேட்டரு இன்டர் ப்ராஜெக்டா சுகுமார் ப்ரோ? ப்ரோ கேக்குதா? அது அடுத்த வருஷம் தான் ப்ரோ. அதான் அடுத்த வருஷம் டேட் தெரியல எனக்கு. அதான் அடுத்த வருஷம் தான் கேள்விப்பட்டேன். ஆனா அவர் ரொம்ப பில்டப் பண்றாருங்க சலார் 2க்கு. சலார் 2 ரைட்டிங்ல பெஸ்டா இருக்கும்னு சொல்லியிருக்காப்ல. பாப்போம். எனக்கு அதுவே பயமா இருக்கு. ஏன்னா சலார் 2 ரைட்டிங் பெஸ்டா இருக்குன்னு போயிட்டு சலார் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு பயமா இருக்கு. ஏன்னா கேஜிஎஃப் ரொம்ப நாளா பைப் லைன்ல இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க அவுட் நோட் ரொம்ப எப்படி சொல்றது, அந்த ப்ராஜெக்ட் பயங்கரமான வேல்யூ இருக்கு இப்பவுமே. அந்த படம் இல்ல நீங்க அவர் பேட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கலாம். தெரியும் சலார்ல வந்து நான் கொஞ்சம் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கேஜிஎஃப் 3ஓட கேஜிஎஃப் 2ஓட மிகப்பெரிய வெற்றியோட தாக்கத்துல நான் சலார்ல ரைட்டிங்ல சரியா கொஞ்சம் பண்ணாத மாதிரி எனக்கு தெரியுது. நான் வந்து அதனால சலார் 2ல நல்ல ரைட்டிங் கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்துவேன். சலார் 1ல இருக்க மாதிரி இல்லாம முழு கவனத்தையும் செலுத்தி அதை பக்காவா கொடுப்பேன். என் தவறுகளை திருத்தி அப்படி சொல்லல பிரகாஷ் சொல்றது. அப்படி சொல்லல அவரு. என்னோட கரியர்ல பெஸ்ட் ரைட்டிங்கா சலார் 2 இருக்கும், அந்த மாதிரி தான் நான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாப்புல. அந்த ஆங்கிள் சொன்னாப்புல. நான் அதை பெஸ்ட் ரைட்டிங்கிறப்ப எனக்கு ஓகே ஃபைன் எனக்கு தோணுச்சு. நல்லா வந்த ஃபைன் தான் அது. எனக்கு கேஜிஎஃப் 3யோட ஓல்டு பெருசு. ஏன்னா அந்த எண்டிங் ஒரு மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த எண்டிங் எப்படி கேஜிஎஃப் 3 வரப்ப அது எப்படி திரும்பி ரீபில் பண்ணி அந்த கேரக்டர்லாம் உள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பெருசா இருக்கு. சலார் 2லுமே இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா வந்து எனக்கு கூடுதலா இருக்கு இதுல கேஜிஎஃப் 3ல. பிகாஸ் ஆஃப் யாசி செத்த மாதிரி காட்டிட்டாங்க. ஓகேவா? இப்போ யாசி உயிர் வருவானா, இப்ப என்ன நடக்க போகுது, அந்த கேரக்டருக்கு எல்லாம் பின்னாடி இருக்கிற கேரக்டர்லாம் இருக்குல்ல, அதுல எந்த கேரக்டர்லாம் திரும்பி ரீபில்ட் ஆக போகுது, புதுசா என்னென்ன கேரக்டர்லாம் ஆட் பண்ண போறாருன்ற அந்த வேர்ல்டுக்குள்ள கேஜிஎஃப் வேர்ல்டுக்குள்ள ஆட் பண்ண போறாருன்ற ஐப்லாம் இருக்கு. சலார்ல அபியஸா இருக்கும். அந்த பிருத்திவிராஜுக்கும் அவருக்கும் நடக்கிற கிளாஸ் பெருசா இருக்கும் அது. ஆனா அதை தாண்டி எனக்கு கேஜிஎஃப் மேல பயங்கரமான ஐப் இருக்கு. ஏன்னா என்ன பண்ண போறாருன்னு தெரியல ரைட்டிங்கா. பார்ப்போம் அது என்னன்னு. புதுசான ஒரு கேரக்டர் அதான் யாசா சொல்லியிருப்பாரு, டைலாக்ல வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது அவன் அவன் பேர் என்ன மறந்துட்டேன் எனக்கு. அந்த விருந்த கருந்த கொள்ள ஒரு ராக்கியை உருவாக்க எனக்கு ஒரு இந்த ராக்கியை கொள்ள இன்னொருத்தன் உருவாக்க தெரியாதா அப்படின்ற ஒரு டைலாக் இருக்கும். ஓகேவா? அப்படிதான் அந்த டெம்ப்ளேட்டை வச்சு வச்சிருப்ப போல. அப்படின்னா கண்டிப்பா ராக்கிக்கு மேல ஒருத்தன் இருக்கான்ற ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல. அப்ப இந்த ராக்கிக்கு மேல எவன் இருக்கான்ற ஒரு பார்வை பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேரக்டர் எல்லாமே மனப்படமா இருக்கும் மைண்டில். அந்த பேருங்களெல்லாம் கேஜிஎஃப்ல அந்த லெவல் ரைட்டிங் இருக்கும். சூப்பரா இருக்கும். அது கேரக்டரைசேஷன் சூப்பரா இருக்கும். ஒருத்தருக்கும் பில்டப்பும் சரி. பார்ப்போம் அது எப்படி இருக்கு. பட் எனக்கு கேஜிஎஃப் 1 விட எனக்கு சலார் தான் பிடிச்சிருந்துச்சு. ரைட்டிங்கா சூப்பரா ரைட் பண்ணியிருந்தாப்ல அந்த ஆளு. பிரபாஸ் பயங்கரமா எடிட் பண்ணி பயங்கரமா மாஸ் வச்சு. நான் அந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க, என்னங்க படம் நல்லாவே இல்லைங்க இந்த படம்லாம், ஏதோ சாகோ படத்துல வச்சு கம்பேர் பண்ணி பேசியிருந்தாங்க. பட் எனக்கு பரவாயில்ல இந்த படம் ரொம்ப ரைட்டிங்காக அங்கங்க பிச்சு இருந்தா கூட, பட் ஆனா வந்து எலிவேஷன் சூப்பரா கொடுத்துருந்தாப்புல அங்கங்க. எனக்கு அந்த இன்ட்ரோல் பிளாக்லாம் வந்து பிளாஸ்ட் தேட்டர் எனக்கு அங்கங்க ஸ்லோ மூமெண்ட் இருந்தா கூட, பட் ஆனா வந்து மாஸ் பில்டப் இருந்துச்சு. அது ரொம்ப ஓவர் டைப்பா ஓவர் டிபோடா போய் எனக்கு அந்த கத்தி மேட்ரு அந்த கை வச்ச மேட்ரு அதெல்லாம் ரொம்ப ஓவர் டிபோடா இருந்துச்சு. பட் ஆனா வந்து எனக்கு மாஸ் எலிவேஷன் சூப்பரா பண்ணியிருந்தாப்புல அவரு. பிரபாஸ் ஃபேன்ஸ்லாம் இன்ன வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த படத்தை. அவங்களுக்கு பாகுபலி தாண்டி மாசா பயங்கரமா எலிவேஷன் இருக்க படமா இருந்துச்சு நினைக்கிற படம். சூப்பர். நான் நிறைய டிவில பாக்குறேன், டிவில வீடியோஸ்லாம் நிறைய போட்டே இருக்காங்க எடுத்து. அவன் கல்கி 2 வெயிட் பண்ணாலும் இல்லைன்னு தெரியுது. பட் சலார் 2 வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. நான் ஸ்பேஸ்ல பேசுறப்போ சொன்னாங்க சில பேர் பிரபாஸ் ஃபேன்ஸ்லாம், எங்களுக்கு கல்கி 2லாம் வேணாம், எங்களுக்கு அவங்களே வச்சுக்கிட்டோம், எங்களுக்கு சலார் 2 வேணும். பிகாஸ் ஆஃப் அந்த படத்துல வந்து பயங்கரமான கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்க நம்புறாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நான் ஸ்பேஸ்ல பேசுறப்போ நிறைய பசங்க பேசுனாங்க இன்னைக்கு பிரபாஸ் ஃபேன்ஸ். அவங்க மாதிரி ப்ராஜெக்ட் நம்பல. அவங்களுக்கு சலார் 2 தான் வேணும். மெயினா இன்டீரியர் முடிச்சுனே தான் இங்க வரணும்னு நினைக்கிறாங்க போல அவங்க. பட் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் டீலி என்ன பண்றாங்க தெரியாது. அது அவங்க கேள்வி தான் இருக்கு. ஏன்னா சேம் ப்ரொடக்ஷன் தானே ரொம்பலே. அவன் கேஜிஎஃப் 2 போறாங்களா சலார் 2 போறாங்கன்றது சாய்ஸ் அவங்க தான் இருக்கு. ஓகே பிரகாஷ். ஓகே பரணி முடிச்சிடலாமா? இல்ல வேற யாராவது பேச வேண்டியிருக்கா? மகேஷ் ப்ரோ எதுவும் பேச வேண்டியீங்களா? பேசி முடிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே. நம்ம அவர் பேசல ப்ரோ இன்னும். ஸ்டார்டிங்ல கொஞ்ச நேரம் பேசினாரு. சரி ரைட்டு முடிச்சிடலாமா? எனக்கு இந்த கருண் நாயர்னா யாரு? முன்னாடி வந்து இதா இருப்பானே அவனா இல்ல வேற யாரும் புது ஆளா? அவன் கருண் நாயர் டெஸ்ட் பிளேயர் ப்ரோ. அவனே தான் எனக்கு புது. எனக்கு அடிய பார்க்க யாரும் புதுசா எதுவும் வந்துட்டானா இல்ல அவன மாதிரியே விளையாடலையேன்னு பாக்குற மாதிரி. அவன் தான் திடீர்னு இறங்கிட்டாங்க.
எனக்கு அதான் ஒண்ணும் திடீர்னு புரியல. இறக்கிட்டாங்க எனக்கு இங்க. அவன் தானே டவுட்டா இருக்குங்க. அவனே தானா? நான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. ட்ரீம் லெவல்ல நான் அவனை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓ பரணி எப்படியா இல்ல டேக் பண்ணலாம் போல அப்படின்னா இன்னைக்கு இல்லங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு அவன் தானான்னு எனக்கு டவுட்டாவே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்தான் இல்ல அதே ஆளா, எனக்கு ஒண்ணுமே புரியலங்கிற மாதிரி இருக்கு. அதே ஆள் தான் நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன் ட்ரீம் லெவல்ல. எனக்கே ஷாக் தான். ப்ரோ அவனு சரியான ஆவரேஜ் ப்ரோ. இதுல ரஞ்சிலலாம். ரைட், ஓகே, இன்னைக்கு வருவாரு. சும்மா இப்ப பழைய இருக்கா சிஎஸ்கே எந்த அப்படி இல்ல இவரு. சிஎஸ்கே பெஞ்சில இருந்த பிளேயரா? சிஎஸ்கே இல்ல சிஎஸ்கே பெஞ்சில இருந்த பிளேயரா? இல்ல சிஎஸ்கே இவன் இல்ல கருண் நாயர் இல்ல, பஞ்சாப்ல தான் இருந்தான். அனில் சர்மா தான் இருந்தாப்ல, கருண் நாயர் இல்ல. சும்மா இப்ப பழைய இருக்கா? அடுத்த வாரம் அடுத்த வாரம் 10 ஹவர்ஸ்னு ஒரு படம் வருது ப்ரோ. சிபி சத்யராஜ். இல்ல பெருசா எதுவும் கிடையாதுல்ல. அப்ப குட் பேட்டர்ஜி சச்சின் பண்ணல ரொம்ப நாளைக்கு. பெருசா எதுவும் கிடையாது, பெரிய படம் எதுவும் இல்ல. இது மட்டும் தான். சச்சின் மட்டும். அதோட 27 வந்துட்டு கேங்கர்ஸும் சும்மாவும் அந்த வாரம் வருது 25. ஓகே, பெருசா எதுவும் இல்ல. அப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரெட்ரோ தான் வந்துட்டு மெயின். ரீரிலீஸ் விட்டுருங்க ப்ரோ. நம்ம கரண்ட் ரிலீஸ்ல பார்த்தோம்னா அதான் புது நியூ ரிலீஸ்ல பார்த்தோம்னா ரெட்ரோ தான். தேட்டர் கொடுப்பாங்கல்ல சச்சினுக்கும் 250 தேட்டர் கொடுப்பாங்கல்ல, அது தேட்டர் 120 to 150 அவ்வளவுதான். ஓகே. இல்ல அவர் புதுசா டிஜிட்டலைஸ் பண்ணி 10 ஹவர்ஸ் ஓடும். 10 ஹவர்ஸ் நல்லா இருக்கும். அப்படி நல்லா இருந்தா கூட அதுக்குமே ஸ்கிரீன்ஸ் லிமிட்டடா தான் இருக்கும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ப்ரோ புதுசா படம் வர்றதுனால இந்த ஒரு படம் அஃபெக்ட் ஆகுறது இல்ல. படமே வரலைனாலும் படம் நல்லா இல்லைன்னா ஓட மாட்டேங்குது வேற படமே. அந்த மாதிரி ஏதோ பொங்கலுக்கு ஆச்சு, நீங்க எடுத்துக்கோங்க. பொங்கலுக்கு வந்து எந்த படமும் பெருசா இது கிளிக் ஆகல ஃபேமிலியா. விடாமுயற்சி பெரிய படம் தான், ஆனாலுமே அது பெருசா தியேட்டர்கள்ல வந்து கலெக்ட் பண்ணல. வீக் டேஸ்ல இந்த நார்மலா வீக் டேஸ்ல வந்து இந்த சாட்டர்டே சண்டே விட்டுருங்க. மற்ற நாள்ல வந்து ஈவினிங் ஷோஸ்லாம் அவ்வளோ நார்மலா இருக்காது. பட் ஆனா வந்து இப்போ ஹாலிடேன்றதுனால மேபி அந்த மார்னிங் ஷோ 2 ஷோ மட்டும் இருக்காது, தவிர மீதி எல்லா ஷோவும் ஃபில் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டென்ட் கரெக்டா இருந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஃபுல் பண்ற மாதிரி இருந்தா போதும். இந்தியன் 2 எடுத்துக்கோங்க, கங்குவா எடுத்துக்கோங்க, விடாமுயற்சி எடுத்துக்கோங்க. படம் அதுக்கு அடுத்த வாரம் எந்த படமுமே இல்லை, ஆனா சஸ்டெயின் ஆகவே இல்லையே படம். நல்லா படம் ஓடுச்சுன்னா இன்னொரு படம் வந்திருந்தாலும் அது ஓடிட்டு தான் இருக்கும். அப்படிதான் ப்ரோ. அப்படி ஓடினதுதான் லப்பர் பந்தெல்லாம். அதுக்கப்புறம் நிறைய படம் வந்தது, இருந்தாலுமே அதெல்லாம் நல்லா ஓடிட்டு இருந்துச்சு அந்த படம்லாம். உண்மை. லப்பர் பந்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெருசா ஸ்கிரீன் கிடைக்கல, அதுக்கப்புறமும் தொடர்ந்து படம் வந்துட்டே இருந்துச்சு. அமரனே எடுத்துக்கோங்களேன், கூட எத்தனை படம் வந்துச்சு. நான் சொல்றேன் படம் அது நல்லா ஆயிடுச்சு, கண்டென்ட் கிளிக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம சிம்பிளா சொல்ல போனோம்னா அமரன் அவ்வளவு நாள் ஓடும்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது கூட வந்துட்டு தீபாவளிக்கு அப்புறம் ஓடுமா, அதுக்கு தீபாவளிக்கான படமானே நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு அஜித் படத்துக்கு குழந்தைங்களை கூட்டு வராங்க எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு. நிறைய குழந்தைங்களை கூட்டு வந்து டான்ஸ் ஆட போறாங்க முன்னாடி விட்டு. நான் போன ஷோஸுமே நிறைய எங்க ஊர்லாம் அவ்வளவு குழந்தைங்களாம் பார்க்க மாட்டேன். எனக்கு 2:30 மணி ஷோ நேற்று குழந்தைங்களை கூட்டு வந்திருந்தாங்க. வெயில் ரூபமா 2:30 மணிக்கு கூட்டு வந்து உள்ளாக்க வச்சு அந்த குழந்தைங்களை தூக்கி முன்னாடி விட்டு போய் டான்ஸ் ஆடினாலும் அந்த பசங்களாம் ஆடிட்டு நீங்க பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பாட்டுக்கும். நான் 4-5 பாட்டு காய்ச்சுன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தைங்க கூட. தொட்டு பேசும் சுல்தானா பாட்டுக்கும் அப்பமாட்டுக்கு நிறைய பாட்டு காணினாங்க. சுகுமார் ப்ரோ, நீங்க சொன்னீங்க அமரன் ரிலீஸ் ஆகும்போது அது வந்து தீபாவளிக்கான படமா அப்படின்னா, என்னமோ தீபாவளிக்குன்னு தனியா வெடி தயாரிக்கிற மாதிரி தயாரிக்கணும் போல நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அது வச்சு பட்டையை கிளப்பிட்டு போயிடுச்சு. அதே போலதான் இப்ப இது வந்து ஃபேன்ஸுக்கு பிடிச்ச ஃபேன்ஸுக்கு மொத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது எல்லாரும் தான் பார்த்தா ப்ரோ. ஃபேன்ஸ்க்குன்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாள்லயே வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும். அது வந்து என்ன ட்ரை பண்ணாலுமே அது வந்து 3வது நாள் வரையுமே பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ். ரிப்பீட் வாட்ச் வந்து பண்ண மாட்டாங்க. விடாமுயற்சிக்கே நிறைய பேர் ரிப்பீட் வாட்ச் பண்ணலையே. ஆமா இங்க ஒரு படம் எப்படிங்க நிறைய பேர் சொன்னாங்க ஸ்டார்டிங்ல வந்து நிறைய பேர் என்னன்னா அஜித் இந்த மாதிரி படங்கள் பண்ணணும், ஒரு இதுவா பண்ணணும், ஒரு எப்படி சொல்லி டிஃப்ரெண்டா பண்ணிருக்காரு, அவர் மகிழ் கூட பண்ணணும் நிறைய பேர் பேசினாங்க. ஆனா அவங்களே போய் ரிப்பீட் வாட்ச் பண்ண மாட்டாங்க, பண்ணல தியேட்டர்ல. இல்ல இன்னொன்னு என்னன்னா ஃபேன்ஸுக்கு ஓகே, மத்தவங்க பார்க்க முடியாதுன்னு வேணா சொல்லலாம். ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப குட்டு பயங்கரமான படம், ஆனா மத்தவங்க பார்க்க முடியாது. அது எந்த மீட்டர்ல இருக்குன்னே தெரியல. ஒண்ணு ஃபேன்ஸ் ஒரு தடவை பார்க்கலாம், மத்தவங்களால பார்க்க முடியாதுன்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு.
ஃபேன்ஸுக்கு குட்டுன்றாங்க, மத்தவங்க பார்க்க முடியாதுன்றாங்க. அது என்ன லாஜிக்னே தெரியல. குழந்தைங்களாம் எந்த ஃபேன்ஸ் செட்ல வருவாங்கன்னு தெரியல. நிறைய குழந்தைங்க பார்த்துட்டு இருந்தாங்க தெரிஞ்சு. நிறைய பேர் நான் பாக்குறப்ப நிறைய சோர்ஸ்ல நிறைய பொண்ணுங்களா வந்து ஆடிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல என்னன்னா கம்மிட் இருந்தா போதும். ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆச்சு. ஃபேன்ஸ்க்கு தான் வந்து அது கிளிக் ஆகும். ஏன்னா நிறைய ஃபேன் மூவ்மெண்ட் இருக்கு. அது நார்மல் ஆடியன்ஸ்க்கு எப்படி ஆகும் அப்படின்னு தெரியலன்னு. பட் ஆனா அன்னைக்கு ஈவினிங்ல இருந்து அது மாறிடுச்சு, ட்ரெண்ட் மாறிடுச்சு. அது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு பாயிண்ட்ல யார் ஃபேனா இருந்தாலும் அது வந்து ஒத்துக்கணும் தான் ஆகணும். இன்னைக்கு சண்டே நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் நான் வந்து நானே தியேட்டர்ல பார்த்தேன். இன்னைக்கு நேத்து நான் போகும்போதும் பார்த்தேன். கரெக்டா இந்த டைம் சொன்னா ஃபீல் பண்ணுவோம்ல. எத்தனை டிடி ரிட்டர்ன்ஸ் சார் எதனா படத்தை கொடுத்து அதை ஃபீல் பண்ணுவோம்ல. அந்த டிடி இப்போ மே 17 போறதுனால எனக்கு என்னவோ இந்த பர்டிகுலர் பீரியடுக்கு வந்து பயங்கரமா ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் படம் கொடுத்து நீங்க ஆடியன்ஸ் உள்ள கூட்டு வந்தா போதும். வந்துட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு தேவை என்டர்டைன்மெண்ட் இருந்தா போதும். அந்த 2 மணி நேரம் படம் போகிறதே தெரியல. 2 மணி நேரம் அது வேற. எனக்கு அதான் பிரச்சனை. எப்படி சொல்றது, சூப்பரா போகுது படம். 2 மணி நேரம் அப்படியே உள்ள உட்காந்தா அப்படியே கல்லுன்னு போயிடுது. எந்த லேகுமே இல்லை. சொல்றது 5 நிமிஷம் மாசம் வச்சிடறாப்ல வச்சு ஆடியன்ஸ் புல் பண்ணி இருந்துச்சு கை தட்ட வச்சு வைப் பண்ணி வச்சு அமுச்சு விட்டுறாப்ல வெளியே. அவ்வளவுதான். அதனால வந்து எனக்கு அது ஆடியன்ஸ் உள்ள வந்து பாக்குறாங்க, என்ஜாய் பண்றாங்க தோணுது. அதனாலதான் வராங்க. விடாமுயற்சி மாதிரி இந்த கண்டென்ட் கொடுத்தா பழக மாட்டாங்க. மைத்ரி ஏன் இப்போ கலெக்ஷன் போட மாட்டாங்க? விடாமுயற்சியை பீட் பண்ணிருச்சுன்ற மாதிரி இன்னைக்கு நிறைய வந்துச்சு ட்ராக்கர் சைடு. போடுவாங்க ப்ரோ, நாளைக்கு போடுவாங்க. அஜித் படத்தை கலெக்ஷன் போட மாட்டாங்க ப்ரோ, எதிர்பார்க்காதீங்க. இல்ல இப்போ அதுதானே ட்ரெண்டு. போட்டா நல்லா இருக்கும். தெரியல எனக்கு. நான் இன்னைக்கு எதிர்பார்த்தேன் நவீன் கிட்ட, அவர்கிட்ட ப்ரொடியூசர் கிட்ட கேட்பாங்க கலெக்ஷன். ஏன்னா எல்லா படத்து கலெக்ஷன் கேட்பாங்க அவர்கிட்ட. அவர் சொல்றாரு ஓப்பனா மீடியாலே தெலுங்கு படத்துக்கெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு, பார்த்துருக்கேன். நான் இந்த படத்தை கேட்பாங்கன்னு நினைச்சேன், யாரும் கேட்கல. ஆங்கர்லாம் கேட்டிருந்தானே சொல்லிட்டு பாரு நினைக்கிறேன் அவரு. ஒருத்தர் கை தூக்கி இருக்காரு. பிரகாஷ் ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. அவர் இருக்காரான்னு தெரியல. பிரகாஷ்னா இருக்கேன் சொல்லுங்க ப்ரோ. நேத்து லீக்டு வெர்ஷனுக்கு ஏதோ ஒன்னு சொல்ல வந்தீங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அத நேத்தே கேட்கணும் ரெக்வஸ்ட் கொடுத்தேன், யாரும் அக்செப்ட் பண்ணல. இல்லங்க, லீக்டு வெர்ஷனை பத்தி பேச வேணாம் தாங்க சொன்னேன். அதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு சொல்றேன். நான் போன படமும் வீரத்திர சொல்றதுக்கு சொன்னேன். அதுக்கு முன்னாடி அதை பத்தி வேணாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. தியேட்டர் வெர்ஷன் கிடையாது இல்ல ப்ரோ, அதான் என்னோட கேள்வி. தியேட்டர் வெர்ஷன் பரணி சொன்னா அப்படியே போஸ்ட் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து லீக் ஆயிருக்குன்னு. அது எப்படி ப்ரோ? 10-15 பேர் தானே ப்ரோ அதுல இருப்பாங்க. அது வந்துட்டு இது போஸ்ட் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து தான் லீக் ஆயிருக்குது. டப்பிங் வந்து ஒரு ரஃப் வெர்ஷன் அந்த ஒரு இதுல லீக் ஆயிருக்குது. இப்போ தியேட்ரிக்கல் ப்ரோ லீக் ஆயிருக்கு. சிஜி எல்லாம் வந்து ஒரே இடத்துல பண்ண மாட்டாங்க. சிஜி பண்ற கம்பெனி கூட பண்ணிருக்கலாம், அவங்க சைடுல இருந்து யாருன்னா பண்ணிருக்கலாம், அது சொல்ல முடியாது. இல்ல சிஜி பண்ற. பட் என்னோட டவுட் என்னன்னா ப்ரோ, அதே விஷயம் தான். நேற்று நான் எதுக்கு அதை சொல்ல வந்தேன்னா, அப்போ டப்பிங்லேயே இவங்க அந்த பேட் வேர்டை பேசிடுவாங்களா, அதுக்கப்புறம் தான் கட் ஆகுமா அப்படின்னு. ஆமா ப்ரோ, மோஸ்ட் ஆஃப் த இது பேசிடுவாங்க ப்ரோ. நீங்க படத்துல தலன் வரல, ஆனா மியூட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த வெர்ஷன்ல தலன் சொல்றாங்க. இல்ல பரணி சொல்றது வச்சு எனக்கு ஒன்று தோணுச்சு. அந்த ஒரு பாட்டு ஒண்ணு ஆட் பண்ணாங்க இங்க மே 9th நினைக்கிறேங்க. லாஸ்ட் 9th அன்னைக்கு நினைக்கிறேன். 9th அன்னைக்கு ஈவினிங்கோ மதியமா ஆட் பண்ண பாட்டை காலைல ரெக்கார்ட் பண்ணி எனக்கு சந்தேகமா அந்த இடத்துல தாங்க. அங்கதான் என்ன இருக்குமோ. பிக் பாஸ்ல வருவாரு, ஒரு பேர் என்ன? ஆமா, பண்ண பாட்டு. நிக்சன். இல்ல அந்த பையன் பாடி கொடுத்துட்டு போயிட்டான். அந்த பாட்டு எடுத்து போய் திரும்பி ஒரு இடத்துல திரும்பி வச்சு பண்ணிருக்கானுங்க. ஓகேவா? அந்த இடத்துல நீங்க என்ன நினைக்கிறேன். இங்க ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. அங்கதான் சம்பவம் நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது. அங்க இருந்தாலுமே அவங்களுக்கு எல்லா டப்பிங் வெர்ஷனும் முடிச்சிருப்பாங்க இல்லங்க. அததான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். ஓகே என்ன பிரகாஷ் ப்ரோ, உங்க ஊர்ல சக்கப்போட போட்டுட்டு இருக்கு போல. இவங்க ஊர்ல மட்டும் பர்டிகுலரா திருச்சியில என்டர்டெயின்மெண்ட் அது ஒண்ணுதான்.
தெரியல ஆனா எனக்கு நான் தெரியல. எல்லா ஏரியாலையும் நல்ல கிரௌடு ப்ரோ. எல்லாரையும் நல்லா போயிட்டு இருக்கு. இங்கேயுமே வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்றது, ஒரு ஃபெஸ்டிவல் மூட்ல இருக்கு. பொங்கலுக்கு தீபாவளிக்கு படம் வந்தா எப்படி என்ஜாய் பண்ற ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு படம். என்ன பரணி உங்க ஊர்லயும் போடு சார் பரணி, எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. ஏய் என்னடா நான் கிளி பாத்துக்கிறேன், பரணி உங்க ஊர்ல தான் ஓடுது படம், எனக்கு கிளி பார்த்துட்டு என்ன கேரளாலாம் ஓடுது படம், எனக்கு புரியல என்ன இது. நம்ம கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்குமா இல்ல வேற எங்கன்னா வேற என்ன தனி உலகத்துல இருக்குமா அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன். சொல்றேன். டெய்லி ஃபர்ஸ்ட் டே மாதிரி ஃபீல் கொடுக்குறாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப கொஞ்சம் மெச்சூர்டான ஆள் தான், என்னோட நல்லா ஏஜ்டான ஒரு ஆள் தான். அவர் வந்துட்டு என்ன சொல்ல பழக்கம். அவருமே என்கிட்ட கேட்டாரு குட் பை டக்லி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே நான் வந்து பார்த்தப்போ என்கிட்ட கேட்டாரு. நான் சொன்னேன் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, மேபி ஓகே டு டீசென்ட் லெவலில் இருக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். பட் இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து அவர் படம் பார்த்துட்டு பிடிச்சிருக்குது, ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே எனக்கு கால் பண்ணி சொன்னார். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு கைண்ட் ஆஃப் லைக் இட்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் ஹாஃபே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், அவ்வளோதான். அதனால பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக தான் போயிட்டு நல்லா இருக்கு புக்கிங்ஸ். நாளைக்கும் இங்கே லீவ் தான், ஸோ அதனால நாளைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு நல்ல புக்கிங்ஸ். ப்ரோ நம்ம விடாமுயற்சி பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்த உடனே ஒவ்வொரு சீனுமே வேற லெவல் ஹைப் கொண்டுச்சு ப்ரோ படம். விடாமுயற்சி முன்னாடி வந்தா கூட இவ்வளவு ஹைப் இருந்திருக்குமான்னு தெரியல எனக்கு. விடாமுயற்சி பார்த்துட்டு எல்லாம் அப்செட்ல இருந்து இதை பார்த்ததுமே ஹைப் வெரி வேற லெவல்ல எனக்கு 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 எல்லா இடத்துல ஓடும் தெரியுங்க என்ன படம். ஓகே ஃபைன், நான் ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறம் சம் இயர்ஸ்ல ஓடு நினைச்சேன். பட் எனக்கு அந்த சர்ப்ரைஸ் கேரளா தான், நான் அதை எதிர்பார்க்கவே இருக்காது. ஆனா என்னன்னா ஒரு நல்ல விஷயம், விடாமுயற்சி தள்ளி போய் இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் பெரிய ஏமாற்றமா இருந்திருக்கும். இன்னும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல வச்சிருப்போம் நம்ம இந்த படத்துக்கு. இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு மாசோட ஒரு பயங்கர ஒரு பீக்ல இருந்திருப்போம், அது ஏத்துருக்கவே முடியாது. என்னப்பா இது அப்படின்ற மாதிரி ஆயிட்டு இருப்போம். கன்வின்ஸ் பண்ணிருக்கான் பாருங்க ஆதிக்கு அவரை எப்படியாச்சு. எனக்கு அதுதான் எப்படி கன்வின்ஸ் பண்ண தெரியல மனுஷனாவ. மற்ற கருத்துல அவர் போக்குல போவானுங்க, பட் இவன் அவர் போக்குல போகவே இல்லை. இவன் அவரை போய் கூப்பிட்டு வந்துட்டான். அதனாலதான் படம் இந்த அளவுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். அவர் போக்குல விடக்கூடாது. ப்ரோ ஆதிக்கு வந்து 90s தான் ப்ரோ, அதனால வந்துட்டு அவருக்கு அந்த பல்ஸ் தெரியுது. 91. சரி ஓகே பிரகாஷ், நான் முடிச்சிடலாமா? 10 காலாச்சு. முடிச்சிடலாம் பரணி. மேட்ச் பரணி எங்கேயோ போறாருன்னு நினைக்கிறேன். இல்ல நான் மேட்ச் தான் பார்க்க போறேன். இல்ல நீங்க ரெகுலரா வந்தீங்கன்னா இந்த டவுட் உங்களுக்கு வராது. கரெக்ட். வரதில்லை அடிக்கடி. நான் 10 மணி ஆனாலே முடிச்சிடலாமான்னு கேட்டுட்டு இருப்பேன். சரி ஓகே பை, தேங்க்ஸ் சார், நாளைக்கு பார்க்கலாம்.